நாங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வர கற்றுக் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகிற காரியங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசுவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ரைட். அப்போது நம்ம போன வாரம் ஜெனிசிஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு 50 சாப்டர்ஸும் நம்ம பார்த்தோம். அதில் லாஸ்ட்டு 36 to 50 நம்ம பார்த்தோம். என்னென்ன காரியங்களை நம்ம அதில் பார்த்தோம்? ஜோசஃபோட லைஃப்பை பற்றி நம்ம பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம் ஜோசப் லைஃப்பில் நம்ம ரீகால் பண்ணலாமா? ஏன்னா இன்றைக்கி நம்ம எக்ஸோடஸ் போகிறோம். ஆமாம், அதாவது ஒரு ஸ்பெஷல் அவர்கிட்ட இருக்குது, அவர் ஒரு விஷன் அவர்கிட்ட இருக்குது. வேறு என்ன பார்க்குறோம்? அதான் தரிசனம் சொப்பனம் பார்த்தோம். அடுத்தது டைப் ஆஃப் கிரைஸ்ட் பார்த்தோம்ல. அடுத்தது ஆமாம், காடோட அவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். அடுத்தது அவர் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய ப்ராவிடன்ஸ் உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காகத்தான் நான் ஜெருசலம் எகிப்துக்கு போகிறேன்றதை சின்னதுலேருந்தே அவர் சொல்கிறாரு. ஆனால் அது எகிப்துன்னு சொல்ல மாட்டார். ஆனால் என்னால் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும்ன்றதை அவர் பண்ணுவார். அதுக்கேற்ற மாதிரி அது நடந்தது பார்த்தோம். அடுத்தது அந்த ஈஜிப்டுடைய ஸ்லேவரி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்றதை பார்த்தோம். கரெக்டாக ஜோசப் எப்படி ஒரு சிஸ்டத்தை உண்டாக்குனாரு, அந்த சிஸ்டமே எப்படி பின்னாடி ஒரு சிஸ்டமாக வந்ததுன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது வேறு ஏதாவது உங்கள் நோட் புக்கில் போன வாரம் வந்தவங்க? ஏன்னா அங்கே அடக்கம் கூட பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. அப்புறம் அது பார்த்தோம். தியோலாஜிக்கல் எக்ஸ்க்ளூசிவ்னஸ், ஹவ்? டீனா பற்றி நம்ம பார்த்தோம்ல. அந்த டீனா, ஆகார், லேயால், தாமார், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இவங்கெல்லாம் கொஞ்சம் சைலன்ஸ்டாக இருக்காங்க, அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல. ஆனால் அதே நேரத்தில் சாரா, ரெபேக்கா, ரேச்சல், இவங்களுக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அது நம்ம பார்த்தோம். அது கொஞ்சம் ரைட்டிங்ஸ் கூட நான் அசைன்மெண்ட்டு அம்மா எழுதி போட்டிருந்தீங்க. ஸோ வெரி குட். ரைட். அதுக்காக ஒரு சின்ன நம்ம இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி, ஆமாம், நீங்கள் உங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கீங்களா? ரைட். உங்கள் ரிசர்ச் இருந்தால் அனுப்பிவிட்டிங்கன்னா எல்லோரும் அது என்ன நம்ம ஒரு புது தாட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு என்ன பார்த்தோம்? அவ்வளோதானா? ரைட். அப்புறம் அந்த பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம், ட்ரைபல் பிளெஸ்ஸிங்ஸ். ஒவ்வொரு பையனையும் கூப்பிட்டு வச்சு அந்த அப்பா பிளஸ் பண்ணுறார். அப்போது மனாசே அண்ட் எப்ராஹிமை தன்னுடைய பிள்ளைங்களா அவர் எடுத்துக்கிறாரு. தன்னுடைய பிள்ளைங்களில் லேவி அண்ட் ரூபனுக்கான பிளேஸ் அவர் கொடுக்கல. லேவி ஆசாரியன் அப்படின்ற ஊழியத்துக்கு வந்துட்டார். ரூபன் அவருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சதுனால அவர் அவரை எடுத்துக்கல. ஸோ இந்த ஜேக்கப்புடைய ட்ரைபல் பிளெஸ்ஸிங்ஸ் பார்த்தோம், ஜேக்கப்புடைய ட்ராவல் பார்த்தோம். ரைட். இப்போது நாம் வேற ஒரு புதிய புக்குக்குள்ளே போகிறோம். எக்ஸோடஸ் புக்குக்கு பேர் எக்ஸோடஸ். இந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புக்குக்கு ஒரு பேர் சொன்னேன், ஞாபகம் இருக்காது? இந்த 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 புக்குடைய உண்மையான பெயர் என்ன? எப்பவுமே அந்த உண்மையான பெயர் இதில் இருக்கிற முதல் 2 வார்த்தை தான். இட்ஸ் நாட் எக்ஸோடஸ். அந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு பாருங்க, எகிப்துக்கு போன இஸ்ரவேலர்கள். ஆக்சுவலாக அதுதான் நேம். சொல்லுங்கம்மா. நம்ம இதோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் உங்களுக்கு நான் சொன்ன ஞாபகம் இருக்கா? இந்த 5 புக்குக்கும் 5 பேர், அதுதான் ஆக்சுவல் ஒரிஜினல் நேமாக இருந்தது. நீங்கள் அதை எடுக்க முடியுமா? ஒரிஜினல் நேம் 5 புக்குக்கும் 5 நேம் நம்ம கொடுத்தோம். ஜெனிசிஸ்க்கு அந்த வசனம், அந்த வார்த்தை தான் ஜெனிசிஸ்க்குடைய ஆதியிலே
அவ்வளோதான். இந்த பிகினிங் அந்த புக்கு பேர். ஏன் நம்ம இதை சொல்கிறோன்னா, இந்த எக்ஸோடஸ் அப்படின்ற வார்த்தை வந்து பின்னாடி தான் என்ன பண்ணுது, பின்னாடி வந்தவங்க வந்து அதை கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் இல்லை. அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் ஹீப்ரூவில் வந்து அந்த இதில் இருக்கிற எகிப்துக்கு போன இஸ்ரவேலருடைய நாமங்கள் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். எஸ், குட். தீஸ் ஆர் த நேம்ஸ் ஆஃப், அவ்வளோதான். எக்ஸோடஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மிடில் பீரியட், மலாக்கிக்கு அப்புறம் ஏற்பட்ட மிடில் பீரியடில் கிரீக் உள்ள வந்து கிரீக் செப்டஜென்டா அப்படின்னு சொல்லப்படுகின்ற எபிரேய மொழியில் இருந்த பைபிளை கிரேக்க மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. ஃப்ரம் ஹீப்ரூ டு கிரீக்கு அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அந்த பைபிளுடைய பேர் வந்து செப்டஜின்டா. அந்த செப்டஜின்டாவில் வரும்போது தான் நேம்ஸ் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா கண்டென்ட் வைஸ் நேம்ஸ் கொடுக்குறாங்க. புக்குக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கோ அது நேமாக வருது. பட் ஹீப்ரூவில் அப்படி கிடையாது. ஹீப்ரூவில் வந்து அவங்க அந்த மாதிரி நேம் கொடுக்கல. இதுதான் ஃபஸ்ட்டு. அதுதான் இப்போ யாத்ராகமம், எக்ஸோடஸ், ட்ராவல் கைட், அந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம மீன் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ராவல் வந்து இந்த புஸ்தகத்தில் வந்து சொல்லுறாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு வந்து அதுக்கு நேம் தரல, இதுதான் நேம். எகிப்துக்கு போன இஸ்ரவேலுடைய நாமங்கள். இப்போ அவங்க தே மைட் ஹவ், இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, டெக்ஸ்ட் வந்து பழசு யூஸ் பண்ணும்போது இதுக்கு இருக்காது. இங்கிலீஷ் பேஸ்ட் டெக்ஸ்ட்னு வரும்போது அது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரிஜினல் ஹீப்ரூ அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க இது எதையுமே அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. மேபி இங்கிலீஷோட மிக்ஸ் பண்ணி வரும்போது வந்துடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரிஜினல் ஹீப்ரூவில் வந்து வவ்வல்ஸ் கூட இல்லாமல் தான் எழுதுவாங்க. அதுதான் ஒரிஜினல் ஹீப்ரூ. அது இப்போது இன்னைக்கு யூசேஜுக்கு அது நம்ம வச்சுக்க முடியாது. ஸோ மாடர்ன் ஹீப்ரூவில் இந்த நேம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஒரிஜினலி அது இல்லை. ரைட். அப்போ இந்த யாத்ராகமம், ஆதியாகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதெல்லாம் பின்னாடி வந்த ரபாய்ஸ் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்கன்னா கண்டென்ட் வைஸ் இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய கண்டென்ட்டை அவங்க சொல்லிட்டாங்க, எக்ஸோடஸ். ரைட். இந்த புக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக நெரேட் பண்ணுறாங்க. ஸ்லோ நெரேஷன் இன் கம்பேரிசன் வித் ஜெனிசிஸ். ஜெனிசிஸ் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் நெரேஷன். எப்படின்னா ஒவ்வொரு சாப்டர், ஆக்சுவலி தி என்டையர் ஜெனிசிஸ் கவர்ஸ் நியர்லி 1000 years. ஒரு 50 சாப்டர்ஸில் 1000 years வரலாறு இருக்குது. கவனிச்சிங்களா நீங்கள்? ஆபிரகாம் பிறக்கிறாரு, ஆபிரகாம் இறக்குறாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட் ஸ்டோரி. பட் இது எக்ஸோடஸ் அந்த ஃபஸ்ட் சாப்டர் மட்டும்தான் 400 years. அண்ட் தென் சாப்டர் 2லேருந்து எண்டு வரைக்கும் 40 years. இட்ஸ் மொத்தமே 40 yearsக்குள்ளே எல்லாமே நரேஷன். இன்னும் ஸ்லோ ஆகும் 40 years. இன்னும் மந்த், அதாவது சாப்டர் 2லேருந்து எல்லாம் மந்த் வைஸில் குறைஞ்சிரும். அவ்வளோ ஸ்லோ நரேஷன். ஸ்லோவாக நின்று ஒரே ஒரு ஈவெண்ட்டை தான் ஸ்லோவாக ஆத்தர் ரொம்ப டீப்பாக நமக்கு வந்து கொடுக்குறார், டீட்டெயில்டாக. அதாவது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனை சுற்றி தான். மோசஸ் தான், ஒன்லி மோசஸ். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாப்டருக்கு ஒரு சாப்டரில் ஜேக்கப்பு, ஒரு சாப்டரில் ஜோசப்னு சொல்லி கேரக்டர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. ஒன் சென்ட்ரல் ஃபிகர் மோசஸ், அவ்வளோதான். மோசஸ் தான் ஹீரோ ஆஃப் எக்ஸோடஸ். மோசஸை சுற்றி தான் எல்லாமே. அதனால தான் தி அரைவல் ஆஃப் மோசஸ் நான் போட்டேன். எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. நம்ம அது எக்ஸோடஸ்ன்னு சொன்னாலும் இப்போ நம்ம புதுசாக ஒரு நேம் கொடுக்குறதா இருந்தால் இது புக் ஆஃப் மோசஸ் தான். ஏன்னா இந்த ஸ்டோரி என்ன தான் அவங்களுடைய லிபரேஷன், விடுதலை எல்லாமே இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இந்த ஸ்டோரியோடைய மெயின் ஃபோக்கஸ் எங்கே போய் விழுதுன்னு பார்த்தீங்கன்னா மோசஸ் தான். மோசஸ் தான் இந்த ஸ்டோரிக்கு எல்லாமே. அவர் தான் முக்கியம். அதனால் நம்ம மோசஸை படிக்காமல் எக்ஸோடஸை படிக்க முடியாது. ஸோ மோசஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ரைட். மோசஸ் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆஃப்டர் ஏப்ரஹாம் ஒரு சென்ட்ரல் ஃபிகர் டு கிறிஸ்டியன் ஃபெய்த் அண்ட் ஜூவிஷ் ஃபெய்த் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மோசஸ் தான். ஸோ ஆபிரகாம், மோசஸ். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே எலியான்னு போயிட்டு அப்புறம் நம்ம ஜீசஸ்க்கே போயிடுறோம், ரைட்? ஏன்னா அவ்வளோ ஒரு முக்கியமான பர்சன், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் தான் மோசஸ். அப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிமிலாரிட்டிஸ். நீங்கள் மோசஸ் கேன் பி கம்பேர்டு வித் ஜீசஸ் கிரைஸ்ட் as well as Abraham, Jacob. You can compare him with patriarchs as well as Jesus Christ. ஏன்னா மோசஸோடைய லைஃப்பில் நிறைய ரிசம்பிளன்சஸ் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த ஈஜிப்ட் பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஈஜிப்ட், எகிப்து. ஈஜிப்டுக்கு ஈப்ரூல என்ன? இன்னும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லும். இல்லை, அவங்களுக்கு கிளாஸ் லூக்ஸில் போயிட்டு இருக்குது. இன் ஹீப்ரூ Egypt, in Hebrew how they call Mishraim, right? Very good, Mishraim. Mishraim. இந்த மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு இடம் வேர்ல்டுடைய ஹிஸ்டரியில் அன்டினையபிள் பிளேஸ் அவங்களுக்கு இருக்கு. மறுக்க முடியாத ஒரு இடம் வந்து ஈஜிப்டுக்கு இருக்கு. ஈஜிப்ட் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு என்னெல்லாம் ஞாபகத்துக்கு வருது? திங்ஸ், பிரமிட்ஸ். பிரமிட்ஸ்க்கு எவ்வளோ ஏஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தேராகு பாதான் அராமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பிரமிட்ஸ் இருக்கு. இப்போ யோசிச்சு பார்த்துக்குங்க. ஆபிரகாமும் சாராவும் when they visited Egypt they might have seen pyramids. பார்த்துக்குங்க. அப்போ இல்லை, the one of the most long existing structures. எவ்வளவு எர்த்குவேக்ஸ் எவ்வளவு பார்த்தாங்க தெரியல. பிரமிட்ஸ் வந்து ஒரு கிரேட் ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தெரியுமா, அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா வெளில வர முடியாது. அதனால் பிரமிட்ஸ்குள்ளே நோ என்ட்ரி. என்ட்ரி இருக்குது, ஆனால் கைடட் என்ட்ரி தான். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே உள்ள யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ளே போனீங்கன்னா டன்னல்ஸ், அது லீட்ஸ் டு சம் அதர் பிரமிட். நம்மளால் வெளிலலாம் வர முடியாது. இந்த பிரமிட்ஸை வந்து நோபடி டச்ட். இதை வந்து ஜஸ்ட் 100 or 150 years பிஃபோர் தே அன்எர்த். நினச்சி பாருங்கள், பூமிக்குள்ளே இருந்திருக்குது. எதேச்சையாக தோண்டி பார்த்தா இந்த ஸ்பிங்ஸ் கேம் அவுட். ஒன்லி பிரமிட் மட்டும் வெளில எப்படி இருக்கும், அவ்வளோதான். இந்த ஸ்பிங்ஸ்லாம் இப்போ எடுத்தது தான், ரைட்? இந்த ஸ்பிங்ஸ் இதெல்லாம் பூமி கடையில் இந்த ஸ்பிங்ஸ் கனெக்டட் வித் தட் பிரமிட், கீசா, தி கிரேட் பிரமிட் சொல்லுவாங்க, கீசா. அப்போது இந்த பிரமிடில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டோனும் வந்து 2.5 tons சொல்கிறாங்க. அது மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸை வந்து ஜஸ்ட் அடுக்கியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம குழந்தைங்க கிட்ட அந்த ஒரு கேம் விளையாடுவோம்ல, அந்த கேம் மாதிரி இதை ஜஸ்ட் அடுக்கியிருக்காங்க. எப்படி இழுத்துட்டு வந்து வச்சாங்க, எப்படி சாரம் கட்டினாங்க? அதாவது அந்த ஸ்காஃபோல்டிங் வந்து இன்சைடு ஸ்காஃபோல்டிங்கா அவுட் சைடு ஸ்காஃபோல்டிங்கா? ஜஸ்ட் அது எந்த ஒரு சிவில் இன்ஜினியராலையும் இன்னைய வரைக்கும் அதுக்கான ஆன்சரை கொடுக்க முடியல. அதான் அதுலேயும் டெக்னிக்கலாக பிரச்சனை இருக்குது. நீங்கள் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சொல்கிற ஸ்ட்ரக்சரில் அந்த எண்டுக்கு அப்புறம் அதில் பிரச்சனை இருக்குது. யாராலையுமே அதை என்ன பண்ண முடியலன்னா கிளியராக ஒரு இது இப்படி தான் அப்படி சொல்ல முடியல. சொன்னாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒன்று என்ன பண்ணலாம், யூ கேன் பில் நவ், ரைட்? இப்போ நம்ம பில் பண்ணுறோம், பட் நம்ம டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி அதே ஷேப் கொடுக்குறோம். பட் இந்த ஷேப்புடைய இது என்னென்னா, சன்லைட் வந்து அங்கே படும்போது அதோடைய நிழல் வந்து ஒரு குறிப்பிட்ட டைரெக்ஷனில் மட்டும்தான் அது இருக்கும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த டைமிங், அதெல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஒரு வெரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர். எப்படி சொல்கிறது, மெக்னிஃபிகண்ட். அது எப்படி தாஜ்மஹால் நம்ம சொல்கிறோமோ அந்த மாதிரி அது கிரேட்டஸ்ட், ரைட்? இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இமேஜின் 4000 இயர்ஸ்க்கு முன்னாடி இப்படியெல்லாம் அவங்க ஒன்று கட்டணும். அந்த என்ஜினியரிங், அந்த ஒரு நாலேஜு, அந்த விஸ்டம், இதெல்லாம் எஜிப்சியன்ஸ்க்கு இருந்துச்சுன்னா எஜிப்சியன்ஸ் எவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜியோடு இருந்திருப்பாங்கன்றதை பற்றி தான் நான் பேச வரேன். ஏன்னா நம்ம இங்கே பார்க்க போகிறோம், ஃபேரோ வெர்சஸ் யாவேன்னு பார்க்குறோம்.
அவன் யாவே வந்து ஃபேரோ வந்து யாவே கிட்டே ஃபைட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறான்னா அவனுக்கு எவ்வளோ இருக்கும், ரைட்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஜிப்ஷியன்ஸ் உடைய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிளெஸ்ஸிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைல் ரிவர். அப்போது இந்த நைல் ரிவருடைய பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் பசுமையாக இருந்து நைல் ஓடாது, டெசர்ட்டுக்கு நடுவில் பாம்பு மாதிரி. நீங்கள் பார்த்தீங்கன்னா நைல் ரிவரை இப்படி பார்க்கலாம், அப்படி பார்க்கலாம், லைக் எ ஸ்னேக் கோஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒருவேளை உள்ளுக்குள்ளே இருக்கிறது, அந்த டெசர்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த நைல் ரிவர் மட்டும் இல்லைன்னா ஈஜிப்ட்ன்ற ஒரு கண்ட்ரியே கிடையாது. வித்தவுட் நைல் நோ ஈஜிப்ட். அப்போது நைல் அவங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அந்த நைல் ரிவர் வந்து அவங்களுக்கு ஒரு நிறையா பிளெஸ்ஸிங்ஸில் ஒரு முக்கியமான பிளெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாணல் புல், கிராஸ், ஆமாம் பேப்பிரஸ். அந்த கிராஸ்லேருந்து அவங்க கொண்டு வந்தது தான் பேப்பர். பட் இட்ஸ் நாட் லைக் நம்ம பேப்பர் மாதிரி இருக்காது. நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடியில் பேப்பர் காட்டுறேன். பேப்பிரஸ் இஸ் டிஃப்ரெண்ட். அப்போ வந்து பேப்பிரஸ் மேக்கிங்லாம் they might have taken you there. ஸோ பேப்பிரஸ் மேக்கிங்லாம் போய் கொண்டு போயிட்டு அதை அழகாக இது பண்ணி அதை தரித்து அதை வச்சு ஒரு பேப்பர் செய்வாங்க. ஸோ ஈஜிப்ஷியன்ஸ் டெக்னாலஜிக்கலி சயின்டிஃபிக்கலி நிறையா வந்து அவங்க ரொம்ப எல்லாரை விட ஒரு ஸ்டெப் மேலே இருந்தாங்க. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் வந்து அவங்க அட்வான்ஸாக இருந்ததுனால தான் இந்த மற்ற நாடுகள் எல்லாம் போயிட்டு அவங்க கிட்ட ஃபுட் வாங்கக்கூடிய அளவில் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் த கொலாப்ஸ், மெசபடோமியாவுடைய கொலாப்ஸுக்கு அப்புறம், மெசபடோமியா ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி, அதோடைய கொலாப்ஸுக்கு அப்புறமா ஈஜிப்ட் தான் உலகத்துடைய சூப்பர் பவர், ரைட்? அப்புறம் இன்னொரு பெஸ்ட் திங் என்னென்னா, ஈஜிப்ட் கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சேரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுவும் இரும்புல சேரியட்ஸ். இப்போ இரும்புல சேரியட்னு அதாவது இரும்பு ரதங்கள், அயன் சேரியட்ஸ். இந்த அயனில் சேரியட் செய்கிறதுனால அதுவும் லைட் வெயிட் சேரியட்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது வேகமாக மூவ் பண்ண முடியும், அவங்களால ஒரு இடத்துல இந்த இடத்துக்கு வேகமாக மூவ் பண்ண முடியும். அப்புறம் ஈஜிப்ஷியன்ஸ் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட ஹார்ஸஸ் இருந்துச்சு. ஸோ ஹார்ஸ் அதை வச்சுக்கவும் அதை மெயின்டைன் பண்ணவும், அந்த ஹார்ஸை வந்து ப்ரீட் பண்ணி அதை அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கவும் அவங்கக்கிட்ட எல்லா டெக்னாலஜியும் இருந்துச்சு. இந்த டெக்னாலஜி இன்றைக்கி ஒன்றுமே இல்லை, இன்றைக்கி இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. பட் அன்னைக்கு வந்து அதான் உலகத்தை முடிவு பண்ணுற டெக்னாலஜி. அதை விட முக்கியமானது ஈஜிப்ஷியன்ஸுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்டோர் ஹவுசஸ். ஈஜிப்ஷியன் ஸ்டோர் ஹவுசஸ் இதை தான் நம்மால் செஞ்சு கொடுத்தாரு ஜோசப். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்டோர் பண்ணு. அப்போது நாம் நம்முடைய சிவிலைசேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பானை, ஹர்ன்ஸ், அதில் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஈஜிப்ட் வரக்காரங்க அப்போவே பெரிய பெரிய குடவுன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க டிஸ்டன்ஸ் பிட்வீன் அஸ் அண்ட் ஈஜிப்ஷியன்ஸ் பயங்கரமாக இருந்திருக்குது. ஸோ ஈஜிப்ஷியன்ஸ் ஒரு சூப்பர் பவர். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈஜிப்ஷியன் சயின்ஸு, ஈஜிப்ஷியன் மேஜிக்ஸ். மோசஸ் யோசிக்கிறாரு, நோ ஐம் நாட் கோயிங், நீங்கள் சொல்கிறது எதுவுமே அங்கே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்கிறாரு. ஏன்னா ஈஜிப்டில் மெஜிஷியன்ஸ் இருக்கிறாங்க, அப்புறம் சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, அஸ்ட்ராலஜி. ஈஜிப்ஷியன் அஸ்ட்ராலஜி வந்து அவங்களால ஸ்டார்ஸு மூவிங்கு எல்லாத்தையும் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும், ரைட்? ஸோ ஈஜிப்ட் ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி. அப்புறம் இந்த கோல்டு வந்து அவங்கக்கிட்ட அப்போவே பயங்கரமாக இருக்குது, கோல்டு, அப்புறம் விலையுறந்த கல், ஆர்னமெண்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு பவர்ஃபுல் கண்ட்ரி ஈஜிப்ட், ரைட்? அதுக்கு அடுத்தது ஆனால் ஒரு வெல்கமிங் கண்ட்ரி ஈஜிப்ட், ஒரு வெல்கமிங் கண்ட்ரி, ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுக்கக்கூடிய கண்ட்ரி, கரெக்ட்? விருந்தோம்பல். ஆபிரகாம் போகிறாரு, ஈசாக்கு தான் போகலன்னு நினைக்கிறேன், திருப்பி ஜேக்கப் போகிறாரு, ஜோசப் போகிறாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறாங்க. ஸோ ஈஜிப்ட் எப்போவுமே வந்து எல்லாரையும் வெல்கம் பண்ணுது. ஜீசஸ் கூட போகிறாரு. ஸோ ஈஜிப்டுக்கு எல்லாரும் போகிறாங்க, அது ஒரு வெல்கமிங் கண்ட்ரி. அதில் யார் வந்தாலும் ஈஜிப்டில் வந்து ஆல்வேஸ் உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கண்ட்ரி தான் ஈஜிப்ட். சரி, ஆனால் இந்த ஈஜிப்டில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் அப்போ பைபிள் எக்ஸோடஸ் 1:8 அந்த வசனத்துக்கு தான் இப்போ நம்ம ஸ்லோவாக போகிறோம். ஸ்டோர் ஹவுசஸ்,
ஈஜிப்டில் இருந்து அன்எர்த் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி ரியல் ஸ்ட்ரக்சராக எப்படி இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. இதெல்லாம் பூமிக்கு அடியில் இருந்து எடுத்துருக்குறாங்க. இன்னைக்கும் உலகத்தில் ஆர்கியாலஜி அதிகமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடம் ஈஜிப்ட் தான். அங்கே எதுவுமே லேண்டு வாங்கினா கூட சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேலே யாருமே தோண்டக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணலாம் உள்ள இருக்கலாம். ஏன்னா ஏன்ஷியன்ட் அந்த ஏரியா ஏன்ஷியன்ட் ஏரியா, ரைட்? ஓகே, அப்போது அந்த வேர்ஸ் சேஸ் a new king emerged. அவனுக்கு புதிய ராஜன் தோன்றினார். அவருக்கு யாரை தெரியாது. இது எப்படி பார்க்கலாம்? எப்படி ஜோசப் தெரியாம இருக்கும்? ஜோசப் இப்போ ஜோசப் ஒரு சாதாரண ஆள் இல்லை. ஜோசப் வாஸ் அ மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் ஸ்டேட்டஸ்ல இருக்கார். எப்படி நியூ கிங் எமர்ஜ்ட் அண்ட் he doesn't know anything about ஜேக்கப்னா சாரி ஜோசப்னா எப்படி அவருக்கு யோசிப்ப தெரியாம இருக்கலாம்? இல்லை, ஜஸ்ட் நம்ம யோசிப்போம். அப்போ கூட இப்போ நமக்கு ராஜராஜ சோழன் தெரியுதுல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். மேபி ஒரு 50 இயர்ஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ ஜேக்கப் அண்ட் தென் இல்லை எனக்கு ஒரு இது இருக்கு. ஜேக்கப் நான் ஒரு இது பார்த்துட்டேன், ஈஸி ஒரு பாருங்க நான் சொல்றேன், ரைட்? எஸ், ஜேக்கப் அம்ராம் ஜஸ்ட் 4th ஜெனரேஷன் தான் இவர். ஜேக்கப்புடைய சன் லேவி, லேவியுடைய சன் கோஹாத், கோஹாத் உடைய சன் அம்ராம். 614 616 616 ரைட். அம்ராம் மோசஸ். இப்போ ஜேக்கப், லேவி, கோஹாத், அம்ராம். அப்போ மோசஸ் ஜேக்கப்க்கு என்னவா வர்றாரு? அவ்வளோதான். மேபி எத்தனை வருஷம் கேப் இருக்கலாம்? 200 இயர்ஸ், ரைட்? அப்போ ஜோசப் ஒரு ஜேக்கப் எடுத்துட்டு ஜோசப்புக்கு வந்துருங்க. இப்போ ஜோசப் லேவிலாம் ஒன்று தானே? லேவியை விட ரொம்ப வயசுல சின்னவர் தான் ஜோசப். அப்போ ஜோசப் இருக்கும் போதே மோசஸ் என்ன பண்ணியிருக்கலாம்? அம்ராம் பிறந்திருக்கலாம் அட்லீஸ்ட். நான் சொல்றது ரொம்ப உங்களுக்கு கம்மியான இயர்ஸ் தான், ஜஸ்ட் 150. ஸோ ஜோசப்பை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்ட். நான் அதை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். யாருமே சொல்ல வெளியிலேருந்து வந்துட்டாங்கன்னு சொல்றதை விட 2 எனிமீஸ், இஸ்கோஸ் டைனாஸ்டி அண்ட் ஹிட்டைட் டைனாஸ்டி, 2 டைனாஸ்டிஸ். டைனாஸ்டி, we know dynasty. What is dynasty? So dynasty அப்படின்னு சொல்லும்போது இஸ்கோஸ் இவங்க யாரு? இப்போ இஸ்கோஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டு டைம் ஆயிரும். இஸ்கோஸ் அப்படின்னு சொன்னோம்னா செமிட்டிக் பீப்புள். செமிட்டிக் பிளட். செமிட்டிக் அப்படின்னு சொல்லும்போது சென்ட்ரல் ஏஷியா அண்ட் வெஸ்ட் ஏஷியா அப்படி சொல்லப்படுகிற இஸ்ரேல், இன்னைக்கு இருக்கிற இந்த அதை ஒட்டி இருக்கிற பகுதிகள், இங்கே இருக்கக்கூடிய இடத்துல இருக்க மக்கள்லாம் செமிட்டிக்னு சொல்லுவாங்க. செமிட்டிக் இனம். இட்டைட்னு சொல்றவங்க நான் செமிட்டிக். அவங்க மோர் இஜிப்சியன்ஸ், ரைட்? அப்போ ஜோசப் இருக்கும்போது இருக்கிற கிங் யாரா இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா செமிட்டிக் இருக்கிற கிங் இருக்கிறார். அதனால ஈ கேன் ஏபிள் டு ரிலேட் வித் ஜோசப். ஆனா இட்டைட்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்டைட்ஸ் அப்போ அங்க இருக்கிறாங்க, பட் பவர்ல இல்லை. ஸோ தேவர் வெயிட்டிங் ஃபார் ஒரு ஆப்பர்ச்சுன் மூமெண்ட் டு கம் இன் டு த பவர். அவங்களுக்கு பவர் கிடைக்குது. அவங்களுடைய பெஸ்ட் கிங் அகிமோஸ். எஸ், அகிமோஸ் 1 வரார். கரெக்ட். எல்லா பாலிடிக்ஸும் அப்பத்துலேருந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அகிமோஸ் வரார். அகிமோஸ் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் அகிமோஸ் வந்த உடனே அவர் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலைட்ஸை
எதிரியா பார்க்கிறார், த்ரெட்டா பார்க்கிறார். அப்ப ஜோசப் இல்லை. நாட் ஓன்லி இஸ்ரேலைட்ஸ், அவங்க அவங்க என்ன நினைக்கிறாருன்னா ஜோசப் கொண்டு வந்த சிஸ்டம் எல்லாத்தையுமே வந்து ஒரு த்ரெட்டா பார்க்கிறார். ஸோ அவர் வந்து வேற ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஸோ அகிமோஸுடைய பீரியட் தான் இந்த ஸ்லேவரி வந்து தொடங்கியிருக்கலாம். ஸ்லேவரி ஏன் தொடங்கிச்சுன்னா அது வந்து பிளான் ஏ. பிளான் ஏ தான் ஸ்லேவரி. ஸ்லேவரி இந்த ஸ்லேவரியோடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா பொலிட்டிக்கலி எக்கனாமிக்கலி இஸ்ரேல் மக்களை வீக் பண்ணணும். பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவங்கள வீக் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்ட் ஏ, பிளான் ஏ ஸ்லேவரி. ஸ்லேவரி ஒர்க் அவுட் ஆகலை. பிளான் பி மேல் இன்ஃபான்டிசைட், மேல் சைல்டு இன்ஃபான்டிசைட் அது பண்ண ரைட். பிளான் பி ஒர்க் அவுட் ஆகல. தென் என்ன பண்றாங்க? பிளான் சி போறாங்க. 3 பிளான் போடுறாங்க பாருங்க. ஒவ்வொரு பிளானா போறாங்க. ரைட். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னா இஸ்ரேலைட்ஸை வந்து அவங்க ஒரு த்ரெட்டா பார்க்குறாங்க. அதை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு வேர்டு இருக்குது. ஆமா, xenophobia அப்படின்னா என்னது? ஃபியர் ஆஃப் ஆமா ஏலியன்ஸ், அதர்ஸ். எனக்கு தெரியாதவங்க மேல எனக்கு என்ன வருது? பயம் வருது. ரைட். xenophobia இன்னைக்கு இருக்கா? எஸ். ஈவன் இட் இஸ் இன்சைட் தி சர்ச் ஆல்சோ. எவ்ரிவேர் இருக்கு. இந்த xenophobia-வுக்கு என்ன காரணம்? xenophobia யாருக்கு வரும்? Who gets xenophobia often? Powerless people-ஆ, powerful people-ஆ? Powerful people தான். மைனாரிட்டிக்கு வருமா, மெஜாரிட்டிக்கு வருமா? மெஜாரிட்டிக்கு தான் வரும். மைனாரிட்டிக்கு வராது, மெஜாரிட்டிக்கு தான் வரும். ஏன்னா யாருக்கு பவர் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். இந்த மியூசிக் சேர்னு ஒரு கேம் கண்டுபிடிச்சாங்கல்ல, அந்த கேம் எதை வச்சு கண்டுபிடிச்சாங்க? நமக்குள்ள இருக்கிற ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சு கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு பவர்ஃபுல் கேம். அந்த கேம்ல சேர்ஸ் நிறைய இருக்கும்போது இருக்கிற டென்ஷன் கம்மி. சேர் நம்பர் ரெடியூஸ் ஆகி சேர் ஒரு சேருக்கு வரும்போது என்ன நடக்குது? பார்க்குற நமக்கு டென்ஷன் ஏறுது. ஏன்னா அந்த சேரை இப்போ நம்ம கேப்சர் பண்ணணும். ரைட். இட்ஸ் ஹியூமன் டெண்டன்சி. இதில் யாரும் விதிவிலக்கு கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த xenophobia அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயம் என்ன பயம்னா இவங்க வந்து நம்மளை வந்து ஒரு நாள் இல்லாமல் பண்ணிடுவாங்க, ஒரு நாள் நம்ம காலி ஆகிடுவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து அவங்களுக்குள்ள வந்துருச்சு. எப்போ அவங்களுக்கு xenophobia வந்துடுச்சோ அப்போவே வந்து அவங்க அதுக்கான பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளானாக வைக்கிறாங்க. ரைட். ஆனால் ஆண்டவர் யார் கூட இருக்கிறாரு? இதுதான் இந்த ஃபுல் புக்கோடைய இது. ஆண்டவர் எப்பவுமே அப்ரஸர் இல்லை அப்ரஸ்ட். அப்போ அப்ரஸ்டாக இருக்கக்கூடிய மக்களோட கூட தான் கடவுள் இருக்கிறார். யார் ஒடுக்கப்படுகிறார்களோ, யார் நசுக்கப்படுகிறார்களோ அவங்க பக்கம் அவர் இருக்கிறார். ஸோ அவர் சைடு சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குது. யார் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்க பக்கம் போயிடுறார். சாரால் கஷ்டப்படும் போது சாரா கூட இருந்தார். பட் சாரா கொஞ்சம் இது பண்ண உடனே அவர் ஆகார் கூட வரார். லேயா கூட, ரேச்சல் கூட இருக்கிறாரு, லேயா கூட போயிடுறாரு, லேயாக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார். திரும்பவும் அவங்க கஷ்டப்படும் போது வராரு. ஏன்னா அவர் யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு அவர் எப்பவுமே எப்படி இருக்காரு? சப்போர்ட்டிவாக இருக்கார். ஏன்னா இந்த பிரச்சனை என்னன்னா பிரச்சனை நம்மக்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட இல்லை. நாம் சப்ரஸ் ஆகும்போது கண்ணீர் விட்டு கதற நாம ஒரு கட்டத்தில் நாமளே என்னவா மாறுறோம்? லைக் எ சைக்கிள். இது நாமளே வந்து எப்படி சொல்லுவாங்க, மாஸ்டர் ஸ்லேவ். இன்னைக்கு ஸ்லேவாக இருக்கிறவங்க நாளைக்கு என்னவா மாறுறாங்க? மாஸ்டர். மாஸ்டர் மாறினதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்? we do the same. அதனால தான் கடவுள் சொல்றாரு, இது அதுக்கப்புறம் பார்க்க போகிறோம்,
கானான் தேசத்துக்குள்ள இந்த ரீச் த ப்ராமிஸ் லேண்ட் காட் என்ன சொல்றாருன்னா, உங்ககிட்ட இருக்கிற இஜிப்சியனை நீங்க என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படுத்தக்கூடாது சொல்றாரு. நீங்க வந்து யூ ஷுட் நாட் ரிப்பீட் த சேம் அப்படி சொல்ல. நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா நான் உங்களை திருப்பியும் நானும் ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்குன்னு சொல்றாரு. ஸோ அவர் எப்பவுமே அவர் அதை ஒத்துக்கிறது இல்லை. இந்த புக் வந்து பைபிளில் எக்ஸோடஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் புக். இந்த புக்கில் இருந்து ஒரு தியாலஜி பிறந்தது 60s. என்ன தியாலஜி? லிபரேஷன் தியாலஜின்னு சொல்லப்படுகிற ஒரு டாக்மா, ஒரு டாக்ட்ரைன் இந்த புக்கை பேஸ் பண்ணி தான் வந்தது. இந்த புக்கு தான் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை வந்து 1960s 70s ஏற்படுத்துச்சு. அந்த தாக்கம் இறையியல் கல்லூரிகளில் வந்து அந்த 70s 80s அப்புறம் வந்த பாஸ்டர்ஸ் எல்லாருக்கும் லிபரேஷன் தியாலஜி தெரியாத ஒரு பாஸ்டர் கூட கிடையாது, இனியும் வரப்போகிறதும் கிடையாது. ஸோ இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுடைய சிலபஸில் லிபரேஷன் தியாலஜி ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ். ஸோ எனி சிலபஸ் நீங்கள் படித்தா என்ன படித்தாலும் லிபரேஷன் தியாலஜி ஒரு அப்ரோச்சாக மாறிடுச்சு. அதுக்கு காரணம் எக்ஸோடஸ் தான். The God whom we worship is a God of liberation. விடுதலையின் கடவுள் அப்படின்னு சொல்ற ஒரு கருத்தை வந்து இங்க தான் நம்ம பார்த்தோம். அதை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 நேம் இருக்கு பாருங்க, பித்தோம், ராம்சேஸ். verse 11 அதில் இந்த ராம்சேஸ் 2 இவர் டைம்ல தான், ராம்சேஸ் என்ற ஃபேரோ இவர் டைமில் தான் அந்த லிபரேஷன் இவங்கெல்லாம் வெளியில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1540 ஐ திங்க் 1540 மேபி, ரைட். ஸோ இந்த டைமில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலைட்ஸ் வந்து வெளில வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோசஸ் கூட கிளாஷ் பண்ணவர் இந்த ராம்சேஸாக இருக்கலாம் அப்படின்றது ஒரு தியரி. சரி, அடுத்தது பிஃபோர் நம்ம மோசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும். மோசஸ், இப்போ நான் சொன்ன மோசஸ் தான் எக்ஸோடஸ்ன்னு சொன்னேன். ஆனால் இந்த மோசஸ் எக்ஸோடஸ்க்கு ஹீரோவாக வரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் பேர் காரணமாக இருக்கிறாங்க. ஆமாம், அவங்கள நம்ம பார்த்துடணும். ஃபஸ்ட்டு யாரு? ஃபஸ்ட்டு அந்த மிட்வைஃப்ஸ் சிப்போரா, பூவா. அவங்க மிட்வைஃப்ஸ் யார்? அவங்க இஜிப்சியனா ஹீப்ரூஸா? we don't know. இங்கிலீஷ் கிராமர் ரொம்ப ட்ரிக்கி, தமிழ் கிராமரும் ட்ரிக்கி தான். ஹீப்ரூ மிட்வைஃப்ஸா இல்ல மிட்வைஃப்ஸ் ஃபார் ஹீப்ரூஸா? இல்ல, நீங்க ஹீப்ரூ கிராமரும் ட்ரிக்கியா இருக்குது. என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எப்படி சொல்றது, அதில் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கு. அவங்க வந்து எபிரேயர்களுக்கான நர்சஸா இல்ல எபிரேய நர்சஸா? ஆமா, அது இருக்கு. இங்கிலீஷ் இருக்காமா? ஆமா, அதான் ஒரு தியாலஜின் என்ன சொல்றாருன்னா, அவர் ரிசர்ச் பண்றாரு ஹீப்ரூ கிராமர்ல. ஸோ இப்படி எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்குது. அதாவது மிட்வைஃப்ஸ் ஃபார் ஹீப்ரூஸ் இல்லை ஹீப்ரூ மிட்வைஃப்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி, ஏன்னா இன்னும் மிட்வைஃப்ஸ் ஃபார் ஹீப்ரூஸ்னு எடுத்தால் இன்னும் அவங்கள நம்ம ரொம்ப மெச்சிக்கணும். அவங்களுக்கு இந்த ஜெனோஃபோபியா கிடையாது, கரெக்டா? ஏன்னா கிங் வந்து ஒரு ஹீப்ரூ இவங்ககிட்ட அவங்க பேசுகிற அளவுக்கு அவன் ஒரு இன்னசென்ட் கிங்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவன் வந்து அவனோட பிரில்லியன்ஸை யூஸ் பண்ணான்னா அந்த கிங்கு, ஃபேரோனா கிங், கரெக்டா? ரைட். அந்த அவனுடைய இதை அவன் யூஸ் பண்ணான்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அவங்களே என்ன பண்ண மாட்டான், அனுப்ப மாட்டான். ஏதோ ஒரு இது நடந்துரும், என்னம்மா, அவங்களுக்கு அவங்களே அனுப்புனா நடந்த. ஸோ அவங்க நர்ஸை கூப்பிட்டு தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஆளு நம்ம சொல்கிறத என்ன பண்ணுவாங்க, ஸோ இட்ஸ் நார்மல் திங், ரைட். ஸோ அதுவும் இருக்கலாம். பட் அவங்க ஒரு கடவுளுக்கு பயப்படுறாங்க, அதை அவங்க செய்யலை அப்படின்றது வந்து இருக்குது.
மோசஸ், the gratitude of மோசஸ் எது? அவங்க நேம்ஸை வந்து எழுதியிருக்கிறார். ரைட், ஒன்று. ரெண்டாவது, அதர் பர்சன், மோசஸுடைய மதர் யோகபெத். ரைட். ஸோ மோசஸுடைய மதர், அவங்க வந்து அந்த ஒரு பிரேவ் லேடி, பிரேவ் உமன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சிச்சுவேஷனில் அவங்க வந்து தன்னுடைய குழந்தைய வந்து வளர்க்கணும் அப்படின்றத வந்து முடிவு பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களுடைய பிரேவ் பிளான். ரைட். அவங்களுக்கு அதுக்கு பெட்டி செஞ்சு அவங்க வந்து சரி. இந்த மாதிரி பைபிளில் நிறைய மதர்ஸ் இருக்காங்க, பிரேவ் மதர்ஸ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோசஸுடைய மதர், அதுக்கடுத்தது இவங்க ஹேனா, அந்த இவங்க சாமுவேலுடைய மதர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதே மாதிரி தான் பையனை வந்து டெடிகேட் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது எந்த அம்மாவும் அவ்வளோ சீக்கிரத்தில் செய்ய மாட்டாங்க. ஒன்று. ரெண்டு. மூணாவது இன்னொரு மதர் நான் பார்க்குறேன், ஜீசஸுடைய மதர். அவங்களும் பிரேவ், ரொம்ப வெரி பிரேவ். ஏன்னா அவங்களுடைய ஏஜு, அவங்க சிச்சுவேஷன், அதில் ஏற்பட போகிற ஒரு ஒரு பழி சொல், அவமானம், இதை பற்றியெல்லாம் அவங்க என்ன பண்ணலை, கேர் பண்ணலை. ஸோ இந்த பிரேவ் விமனில் ஜோகபெத், அவங்கள பற்றி ரொம்ப ஒன்றும் நமக்கு குறிப்புகள் இல்லை. ஆனாலும் we have to give importance to her. ஓகே. அடுத்தது தான் யாரு? மிரியம், the prophet. மிரியமுக்கு we have lot of என்னது ஸ்டஃப் இருக்கு. ஆனா நாம மிரியமை ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம். we are not ready to focus மிரியம். why? ஆமா, நமக்கு வந்து அந்த ஒரு நம்மளை அறியாமையே நமக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த ஒரு பேட்ரியாக்கல் மைண்ட் செட் வந்து நாம் வந்து நம்ம நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறதில்ல, அவங்கள வந்து சேர்க்கறதில்ல. வந்து ஒரு ஒரு மேல் பர்சனுடைய கைடன்ஸுக்கு கொண்டு போயிடும். நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா மோசஸ் கமாண்ட்ஸ் அப்படி வருது. மோசஸ் தான் எல்லாரையும் கமாண்ட் பண்ணுறார். பட் வாட் அபவுட் மிரியம்? நம்ம மிரியமை பற்றி அவங்களுக்கான ரோலை நம்ம என்ன பண்ணிட்டோம், குறைச்சிட்டோம். பட் அது வரும்போது நம்ம பேசுவோம். ரைட். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது அந்த மிரியம். அடுத்து ஃபேரோவுடைய டாட்டர். அவங்க இன்னும் பிரேவஸ்ட் கூட சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அவரை எடுத்துட்டு பேர் வைக்கிறாங்க. பாருங்க என்ன பேர் வைக்கிறாங்க. மோசஸ்னா என்ன மீனிங்? மோசஸ்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. மோசஸ், அகிமோஸ், ராம்சேஸ், துத்மோஸ், இதெல்லாம் ஃபேரோ நேம்ஸ். இவருக்கு மோசஸ். நீங்க கவனிச்சிங்களா? நீங்க இங்க தண்ணியிலேருந்து எடுத்ததுன்னு சொல்லி சொல்றோமே, அது ஹீப்ரூ மீனிங். ட்ரா அவுட், அது வந்து ஹீப்ரூ மீனிங். இஜிப்சியன் மீனிங் அது கிடையாது. பார்ன் ஃப்ரம் வாட்டர், பார்ன் அவுட் ஆஃப் வாட்டர். ஏன்னா ஷீ டசன்ட், அதுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இவர் எங்க வந்தாரு, இவர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தெய்வ குழந்தை, டிவைன் பேபி. டிவைன் பேபிஸ் வந்து டிவைன்லியா தான் கிடைப்பாங்க. அவங்க வந்து இஜிப்சியன், அவங்க மைண்ட் செட்டை நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு வந்து அது யாரு, அது டிவைன் பேபி. ஏன்னா டிவைன் பேபி எப்படி கிடைக்கும்? நைல் ரிவர் என்னது, அது அது அவங்களுடைய டிவைன் ரிவர். வந்து எப்பவுமே வந்து ஃபெமினைன், பெண்ணாகத்தான் அது இருக்கும். ஸோ நைலிருந்து அவர் என்ன பண்றாரு, நைலிருந்து ஐ எம் டேக்கன் ஹிம் ஃப்ரம் நைல். ஸோ அவர் யாருடைய சைல்டு? ஆமா, ஸோ டிவைன். அதனால தான் இப்போ இந்த இன்டர்பிரேஷன் கொண்டு போய் ஃபேரோ கிட்ட சொன்னா, அந்த ஃபேரோ என்ன பண்ணிட்டாப்ல, பேச முடியல, சைலண்டா இருந்துட்டாப்ல. ஏன்னா நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க தியாலஜி ரொம்ப முக்கியம். அதை விட முக்கியம் ஆர்டிகுலேஷன். நாம ஒரு விஷயத்தை எப்படி பேசுறோன்றது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி பேசியிருப்பாங்க, அவங்க அண்ணனோ தம்பியையோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா எல்லாரையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மோசஸ் அந்த நேம் வந்து ரொம்ப பவர்ஃபுல். பட் இஸ்ரேலைட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மோசஸோடைய நேமுடைய மீனிங் என்னன்னா ட்ரா அவுட். அதனால தான் அவர் பேருக்கு ஏற்ற மாதிரி மக்களை என்ன பண்றாரு, ஆமாம் கொண்டு வர்றாரு. மோசஸ், ஆரன், இந்த நேம் எல்லாமே ஈஜிப்சியன் நேம்ஸ் தான். அந்த 400 இயர்ஸ் அவங்க எகிப்தில் இருந்ததுனால நேம்ஸ் எல்லாமே அவங்க என்னவா மாற்றிட்டாங்கன்னா ஈஜிப்சியன் நேம்ஸாக தான்
மாற்றிட்டாங்க. ஆமாம், ஏன்னா அவங்க ஈஜிப்டில் அவங்க இருக்கிறாங்க. சரி, அடுத்தது மோசஸோடைய பேலஸ் லைஃப் நமக்கு பெருசாக தெரியல. பட் நமக்கு அதை பற்றி கிளீனாக தெரியணும்னா we have to read Acts chapter 6. ஆமாம் ஆமாம், ஸ்டீஃபன்ஸுடைய விட்னஸில் வந்து ஸ்டீஃபன் விட்னஸ் பண்ணுறார், இவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் சாட்சி சொல்ல. யாராவது அது வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஸ்தேவானுடைய சாட்சி. அங்கே சொல்கிறாரு பாருங்க, 22 6:22 7:22 7:22 ரைட். இஜிப்சியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு லுக் இருக்குல்ல, அந்த லுக்கு மோசஸ் வந்துருக்காரு. இருக்கிறதுலையே கொடுமையான விஷயம் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? ஐடென்டிட்டி. ஹூ ஆர் யூ? இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோசஸ்க்கு இருக்கு. மோசஸ் யார்? 2 ஹீப்ரூஸ் சண்டை போடுறாங்க. அப்போ என்ன சொன்னாங்க? 2 ஹீப்ரூஸ் were fighting. என்ன சொன்னாங்க? எங்களுக்கு நீ யாரு? நீ எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாத, நீ எங்க ஆளு இல்லை. ஸோ ஹீப்ரூஸ் ரிஜெக்டட் ஹிம். தென் இஜிப்சியன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஒரு இஜிப்சியன், நீ ஒரு எகிப்தியன் அப்படின்னு சொல்றான். இவருடைய ஜெத்ரோ வீட்டுக்கு போகும்போது கூட அந்த மீதியான்ல ஒரு இஜிப்சியன் எங்களுக்கு என்ன பண்ணாரு? ஆமா, மோசஸுடைய would be wife என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு இஜிப்சியன் ஹெல்ப்ட் அஸ் அப்படி சொல். அப்போ அவர் இஜிப்சியனா, உள்ளுக்குள்ள ஹீப்ருவா, வெளியில ஒரு இஜிப்சியனா அவர் வாழ்றார். வேற வழி இல்லை. அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ். அப்போ அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்றது வந்து அதுக்குள்ள வாழ்ற ஒரு மனுஷனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ்குள்ள வாழ்ற மனுஷனுக்கு தான் அது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது தெரியும். ஸோ நான் இன்னைக்கு அந்த டாபிக்லாம் எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். இந்த ஜெனோஃபோபியா, ஐடென்டிட்டி கிரைசிஸ், ஆமாம், அது அந்த ஷேவ், அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, ஷூஸு, அவங்க போட்டிருக்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். இஜிப்சியன், அவங்க பேசுகிற விதம், அவங்க லாங்குவேஜ் ஸ்டைலு. ஆமாம் ஆமாம், இஜிப்சியன் ஐடென்டிட்டி வித் இஜிப்சியன்ஸ் நோ இஷ்யூஸ். இஜிப்சியன் ஐடென்டிட்டியோட ஹீப்ருவோட மிங்கிள் ஆகணும்னு நினைக்கும் போது ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன்னா என்ன போட்டிருக்குன்னா, பேலஸ்லேயே அவர் இல்லை. ஒரு டைம் வந்தவொடனே அந்த பேலஸை விட்டு வெளியில் வரணும்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, காட் வந்து அவருக்கு 2 டீச்சரை உள்ள அனுப்பிட்டார். அது நான் சொல்லலையே, யோகபத் அண்ட் மிரியம். யோகபத் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மேபி ஒரு 1 இயருக்கு அப்புறம் துரத்தி விட்டுருப்பாங்க. ஏன்னா யோகபத்தை அவங்க ஒரு சர்வெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணாங்க. ஓடிருங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிறீங்க? டியூட்டி முடிஞ்சுது. சரி, ஒரு 3 இயர்ஸ் ஓகே, துரத்தி விட்டுருவாங்க. ரொம்ப நாள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது யாராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிரியம் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். அப்புறம் அந்த ஃபேரோட டாட்டர், அவங்க முடிவு பண்ணது தான் அவருக்கு எல்லாமே. ஆனால் அவருக்கு வந்து இது தெரியுது, நாம் யார் அப்படின்ற கொஸ்டின் வந்து ஒரு 20க்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு வந்திருக்கும். ஒரு 20க்கு அப்புறம் நான் யார், கரெக்டா, நான் யாருன்ற கேள்வி வந்து 20க்கு அப்புறம் வந்துடும். நீ ஹூ ஆர் யூ, அந்த கொஸ்டின் நமக்கு வருது. நாம் யார், நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன செய்கிறோம். ஸோ இங்கே வந்து அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் வந்து மோசஸ்குள்ள இருக்கு. நீங்கள் பாருங்கள், இது நம்ம பார்க்க போகிறோம். நான் அனுப்புகிறேன் போன்னு சொல்ல கூட அவரால் என்ன பண்ண முடியல, போக முடியல. அது ஏன்? திங்க் பண்ணும். ரைட், ஓகே, நம்ம அடுத்த வரிசையாக பார்க்கும்போது அதை பார்ப்போம். அடுத்தது நம்ம பார்க்கலாம், மோசஸ் இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸில் இருக்கிறார். அவருக்குள்ள ஒரு ஜீல் இருக்கு, இன்னொரு பக்கம் ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கு. ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கொலை ஆயிப்போச்சு.
ஒரு கொலை ஆகிப்போச்சு. இந்த மாதிரி கிரைசிஸில் இருக்கவங்க தான் சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம் பண்ணுவாங்க. அவங்களால இது ஒரு இதாகவே நம்ம அதை எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்களால நேச்சுரலாக நிறைய விஷயத்தை அக்செப்ட் பண்ணிட்டு போக முடியல. அவ்வளோ பொறுமை இல்லை அவருக்கு அவ்வளோ இம்மெச்சூரிட்டி, வேகம், அவரால் தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்றதை அவரால் புரிஞ்சிக்க முடியல. இது நேச்சுரலாக நடந்துக்கிட்டு இருக்குது பல வருஷமா. நீ இன்னைக்கு வந்து என்ன பண்ணுற, அவங்க சொல்கிறது பதில் அப்படி தான் இருக்குது. நீ இன்னைக்கு வந்து டென்ஷன் ஆகிற, திஸ் இஸ் நார்மல்சின்னு சொல்லுவாங்க. இதுதான் நாம், இதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது. நீ புதுசாக வந்திருக்கிற, எங்கேருந்து கூண்டுக்குள்ளே இருந்த கிளி வெளியில் வந்துருக்குது, வெளியில் வந்து பார்க்குது இவ்வளோ பிரச்சனையான்னு பார்க்குது. ரைட், இல்லை இதுதான் நார்மல். ரைட், இப்போ மோசஸ்க்கு ஒரே ஆப்ஷன் தான். என்னது? ஆப்ஷன் நம்பர் 2, ரன் அவே. ஜெனோஃபோபியாவுடைய செகண்ட் ஃபேஸ் என்னது? லீவ். கரெக்டா தப்பா நான் சொல்றது? எல்லா கான்டெக்ட்லயும் லீவ், ரன் அவே. உண்மையா பையா? அது உண்மை எல்லாருக்குமே. முடியலன்னா லீவ். அப்போ மோசஸை ஓடணுன்றதான் ஒரே ஆப்ஷன். ஏன்னா இருந்தாருன்னா இதுக்கு மேலே பேலஸ்க்கும் போக முடியாது, உன் ஃபேமிலிக்கும் போக முடியாது. உன் ஃபேமிலி என்னன்னு உனக்கே தெரியாது. ஸோ யூ ஹாவ் டு ஃப்ளீ. ரைட், இப்போ அவர் ஃப்ளைட் எடுக்கிறாரு, ஓடுறாரு, ஓடினேன் மீதியான் தேசம் மட்டும் ஓடுறாரு. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். அந்த மீடியா நைட் எங்கே இருக்குன்னா சீனாய் மலை தொடர். சீனாய் மலை தொடர் பற்றி நம்ம பார்க்கணுன்னா மேப் நான் லைட்டாக ஒன்று வரைகிறேன். சீனாய் மலை அந்த பார்டர் எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ரைட், என்னால் முடிஞ்ச ஒரு மேப் வரைஞ்சிருக்கேன். இதுதான் ஈஜிப்ட். இந்த ஈஜிப்ட் இருக்கு. இதுதான் சைனை பெனிசுலான்னு சொல்லுவாங்க. இது இஸ்ரேல். இந்த ரீஜன் இஸ்ரேல். ஓகே, இதுதான் சைனை பெனிசுலா. இதுதான் பே ஆஃப் அக்கூபா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இன்னைக்கு வந்து அதுக்கு பக்கத்தில் தான் இந்த ஏமன், ஓமன், சவுதி அரேபியாவுடைய இதெல்லாம் இந்த ரீஜன். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வரும். இது இன்னும் கொஞ்சம் இப்படி கிட்ட வரும். இது சூயஸ் கெனால். ரைட், இந்த அக்குபா இந்த ரீஜன் ஃபுல்லாகவே மவுண்ட் சைனை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு மவுண்டன் இருக்கும். அந்த ரீஜனுக்கு நீங்கள் போனீங்கன்னா இட் இஸ் லைக் இது செவ்வாய் கிரகத்தில் போன மாதிரி இருக்கும். ஒரே கலர் தான், சிவப்பு கலர், இதே கலர் தான். ரைட், இந்த சீனாய் ரீஜனில் வாழ்ந்த மக்கள் தான் மீடியானைட்ஸ். மீடியானைட்ஸ் அப்படின்னா மீடியான் யாரு? வெரி குட். ஆபிரகாமுக்கு சாரா, ஆகார், கேத்துராவுக்கு பிறந்த பிள்ளைங்கள்ல ஒருத்தர் தான் மீடியான். ரைட், இந்த மீடியானைட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட்ல வாழ்ந்தவங்க, டெசர்ட் பீப்புள், நொமேட்ஸ், ஒட்டகங்கள்ல ஏறி போறவங்க, நொமேடிக் பீப்புள். இன்னைக்கும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் அவங்களுடைய டிசனன்ஸ் இருக்கிறாங்க. சீனாய் இதில் நீங்கள் ட்ராவல் போனீங்கன்னா அந்த ஒரு பெரிய பைபாஸில் ட்ராவல் பண்ணிங்கன்னா திடீர்னு பார்க்கலாம் ஒரு ஆடுகள் மந்தைகள் வச்சுட்டு அங்கி, பெரிய அங்கி போட்டு கலராக போட்டு தலையில் இதெல்லாம் கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக், ஒரு 4000 வருஷத்துக்கு பின்னாடி ஆபிரகாம்லாம் போன மாதிரி இருக்கும். ஸ்டில் தேர் பெடோயின்ஸ்னு சொல்லுவாங்க. பெடோயின்ஸ் ட்ரைபல் பீப்புள், ஸ்டில் தே ஆர் லிவிங். அந்த ரீஜனில் அவங்க இருக்கிறாங்க. பெடோயின்ஸ் முடிஞ்சால் நீங்கள் இருந்தால் போட்டு விடுங்க. ரைட், ஸோ இந்த மீடியானைட்ஸுடைய ஏரியாவுக்கு அவர் போகிறார், நொமேடிக் பீப்புள். இந்த மீடியானைட்ஸுடைய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சீனாய் மலையில் தான் அவங்களுக்கு ஆல்டர் இருந்துச்சு. என்ன ஒரு தியரி சொல்கிறாங்கன்னா, மீடியானைட்ஸ் தான் யாவே வர்ஷிப்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த யாவே வர்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா, அவங்க அப்பா ஆபிரகாம் கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், பெற்றிருக்கலாம். அதுதான் பவர். ஆபிரகாம் உன்னிலிருந்து தேசங்கள் பிறக்கும் சொன்னதுனால அது கண்ட்ரிஸ். அப்போ ஆபிரகாமுடைய ஃபெய்த்தை வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பா அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு சொத்து என்னது? ஃபெய்த். அப்பா அவங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி ஃபெய்த். ரைட், ஸோ ஆபிரகாமுடைய டிசனன்ஸ் எங்கெல்லாம் போனாங்களோ
எல்லா இடத்துலையும் யாவே வர்ஷிப் வந்து இருந்துச்சு. அந்த யாவேவை வழிபடுறவங்க தான் இந்த மீடியானைட்ஸ் பீப்புள். இந்த மீடியானைட்ஸ் கூட தான் போயிட்டு நம்ம மோசஸ் வந்து அங்கே போயிட்டு இருக்கிறாரு. இப்போ நீங்கள் ஜேக்கப்போட கம்பேர் பண்ணி பாருங்க. ஜேக்கப், மோசஸ், ரைட்? ஜேக்கப் ஒரு ப்ராப்ளம் வித் இஸ் பிரதர், ஃப்ளீ. மோசஸ் ப்ராப்ளம் வித் சொசைட்டி, ஃப்ளீ, ரைட்? ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஓடி போய் எங்கே போய் உட்காந்தாங்க? கிணத்து வாட்டர் இருக்கிற இடத்துல போய் உட்காந்தாங்க. ஜேக்கப் யாரை மீட் பண்ணாரு? ரேச்சலை மீட் பண்ணாரு. இவர் யாரை மீட் பண்றாரு? சிப்போரா அவங்கள மீட் பண்றாரு. நீங்க அவங்கள சொல்லலையே இன்னும் எனக்கு. ஜோகபெத் பார்த்தோம், மிரியம் பார்த்தோம், டாட்டர் ஆஃப் ஃபேரோ பார்த்தோம், மிட்வைஃப்ஸ் பார்த்தோம், சிஃபோரால் யாரு தெரியுமா? நாட் ஓன்லி வைஃப் ஆஃப் மோசஸ் கிடையாது. மோசஸ் உயிரோடு இருக்கிறாருன்னா அதுக்கு யாரு காரணம்? சிஃபோரா. இல்லைன்னா மோசஸ் அப்பயே அங்கேயே காட் would have killed மோசஸ். அதை பார்க்க போகிறோம், நம்ம அதை பார்க்கலாம் 4th chapter 4ல் பார்க்கலாம், ரைட்? ஸோ சிஃபோரா அப்படின்றவங்க வந்து ஒரு ஒரு முக்கியமான ஆள். ஆஸ் அ ஒய்ஃபாக தன்னுடைய ஹஸ்பண்டே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சேஃப்கார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஒரு இக்னரண்ட்டாக இருந்திருக்கிறார், ரைட்? நம்ம அதை பார்க்கலாம். அப்புறம் பாருங்க, அடுத்தது அவருக்கு பிள்ளைங்க பிறக்கிறாங்க. அது எல்லாத்த விட முக்கியம் இஸ் என்கவுண்டர் வித் காட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ரைட்? 23 எக்ஸோடஸ் 2:23 நமக்கு என்ன எவிடன்ஸ் கொடுக்குதுன்னா, அந்த கிங் இறந்துட்டார். இப்போ இன்னொரு கிங் வந்திருக்கிறான். மேபி அந்த கிங் மோசஸுடைய சேம் ஏஜில் இருக்கலாம். புதுசாக வந்திருக்கிற கிங் மோசஸை நல்லா தெரிஞ்ச கிங் தான் இப்போ அங்கே வந்திருக்கிறார், ரைட்? அதை தான் நம்ம அங்கே பார்க்க போகிறோம். அது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த பர்னிங் புஷ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 பேர் இதுக்கு முன்னாடி பர்னிங் புஷ்ல யாவேவை மீட் பண்ணியிருக்காங்க. இது மோசஸ் 1. இன்னொருத்தர் 2 people met Yahweh at burning bush. ஆகார், நாட் பர்னிங் புஷ், நார்மல் புஷ் தான். அது எங்கே நீங்கள் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆகார் எடுங்க. ஆமாம் ஆமாம், முட்புதர் இருக்கா? ஜெனசிஸ் 15. ஆமாம் ஐயா, எடுத்துட்டீங்களா? படிங்க ஜெனசிஸ். சாரி, ஜெனசிஸ் 21:15. ஜெனசிஸ் 21:15. ஜெனசிஸ் 21:15. அதான் அந்த செடின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதான் புஷ். ஏன் 2 அந்த புஷ் எக்ஸ்பீரியன்ஸு, ரெண்டுமே டெசர்ட்டு, அந்த வறண்ட இந்த சீனாய் டெசர்ட்டில். அது எப்படி சொல்கிறது, ரொம்ப ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் அது, ரைட்? அங்கே ஒரு ஆடு மேய்க்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம். டெசர்ட்டு எப்படி சொல்கிறது, அந்த அந்த சீனாய் மலை கிட்ட போய் நம்ம நிற்கும் போது நமக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிவ்ஸ் யூ த டிவைன் ப்ரெசன்ஸில். அந்த பிளேஸ் வந்து ஒரு மாதிரி ஒரு அமைதியாக இருக்கும். எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். லொக்கேஷனை வந்து நம்ம வந்து நோட் பண்ணவே முடியாது. இதே மலை தான் இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கும், பட் நம்ம 100 கிலோமீட்டர் தாண்டி வந்திருப்போம். ஒரே மாதிரி இருக்கும். அது ஒரு பிளேஸ், ஒரு ஒரு லோன்லியான பிளேஸ். இன்றைக்குமே வந்து அந்த நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து அந்த பஸ்ஸையோ அந்த வெஹிக்கிளையோ அந்த அந்த மலை தாண்டுற வரைக்கும் நிறுத்த மாட்டாங்க. அது ரொம்ப ரிஸ்கி. அதில் காணாமல் போகிறவங்க நிறைய பேர் போயிடுவாங்க. அதில் ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அங்கே யாருமே வாழ முடியாது, அவ்வளோ ஒரு டஃப் சிச்சுவேஷன். ஆனால் ஆடு அந்த ஷெப்பர்ட்ஸ்லாம் இருக்காங்க கொஞ்சம் பேர், ஆனால் வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன், ரைட்? இந்த மாதிரியான ஒரு இதில் ஆடு ஓட்டிக்கிட்டு அவர் எங்கேயோ வந்துட்டார். சம்வேர் ஈ கேம். அந்த இடத்துல வந்து ஒரு டிவைன் என்கவுண்டர் அவருக்கு கிடைக்குது. தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸ். இதே தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸ் ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதே தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸ் ஐசக்கு. அதே தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸு ஜேக்கப். ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸையும் ஜேக்கப்போட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். ஏன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப க்யூரியஸான ஆளுங்க. ஜேக்கப் என்ன பண்ணுறாரு, வந்திருக்குது ஆண்டவர் தான் தெரிஞ்சாலும் சண்டை போடுறதுக்கு குதிச்சு போகிறார். ஏன்னா அவருக்கு பிரச்சனை பெருசு, இவரை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாரு. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படி இந்த நெருப்பு எரியுதுன்றதை நான் என்ன பண்ணணும், நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே போகிறாரு.
ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கேட்டிருக்கேன், நான் ரஷ் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். ரைட். இப்போது அந்த தியோஃபோனி எக்ஸ்பீரியன்ஸில் ஆண்டவர் வந்து அங்கே வந்து அவர்கிட்ட தன்னுடைய நேமை ரிவீல் பண்ணுறார். திஸ் த ஃபஸ்ட் டைம் நான் சர்வ வல்லவர் எல்ஷடாய் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தான் அந்த டிவைன் நேம் வந்து இதுதான் என்னுடைய நேம் அப்படின்றத ஆண்டவர் வந்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? வர்ஸ் நம்பர், நான் உம்முடைய அதற்கு தேவன். ஆமாம், இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த இந்த கான்வர்சேஷன் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து அவர் சொல்கிறாரு, நான் உங்களை ப்ராமிஸ் லேண்டுக்கு கொண்டு போக போகிறேன்னு சொல்கிறார். நான் வந்து உங்களுடைய ஃபாதர்ஸ், அதாவது ஏப்ரஹாம், ஐசக் அண்ட் ஜேக்கப் இவங்களுடைய கடவுள்னு சொல்கிறார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பேரை எனக்கு சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு ஆண்டவரை பார்த்து கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே மக்கள் வந்து தே ஆல்ரெடி ஃபர்காட்டன் காட். இந்த 400 இயர்ஸ் டைமில் அவங்களுக்கு வந்து கடவுள் யாருன்றதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறந்துட்டாங்க. எங்களுக்கு நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரிவீல் யுவர் டிவைன் நேம் அப்படின்னு சொல்கிறார். ரைட். இப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? நான் 14 இருக்கிறராகவே இருக்கிறேன். இங்கிலீஷில் ஐ ஆம். ஆமாம். ஆனால் இது எதுவுமே சரியான கிராமர் டிரான்ஸ்லேஷன் கிடையாது. இங்கே கடவுள் எப்படி பேசுகிறாருன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலரில் பேசுகிறார். தேர்ட் பர்சன் சிங்குலரில் பேசுகிறாருன்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? எப்படி சொல்லலாம்னா, அவர் இருக்கிற மாதிரியே இருக்கிறாரு. ஸோ கடவுள் வந்து எப்படி பேசுகிறாருன்னா, டைரெக்டாக பேசாமல் தேர்ட் பர்சன் சிங்குலரில் பேசுகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா, ஹீப்ரூஸ் வந்து காடோடைய நேமை வந்து அன்ப்ரொனவுன்சபிள், ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதுதான் அந்த நேம். ஆமாம், இதை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. YHWH யாவே அப்படி சொல்கிறாங்க. பட் அதை ஆக்சுவலாக இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது. அதுதான் அவங்க பர்பஸ்ஃபுல்லாக. ஏன்னா அவருடைய நேமை வந்து யாராலையும் சொல்ல முடியாது. இட் இஸ் என்ன சொல்கிறது, அபவ் நம்மளுடைய நாலேஜை எல்லாம் தாண்டினது அப்படின்றது அவங்களுடைய விஷயம். இன்னொன்று இதில் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஐ வில் பி ஆஸ் ஐ வாஸ் அப்படின்னும் ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அது மாதிரி தான் நான் இதுக்கு அப்புறமும் இருப்பேன். நான் எப்போவுமே அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்றத போய் சொல்லு அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் அவர் தேர்ட் பர்சனில் பேசுகிறார். மேபி அது ட்ரினிட்டேரியன் ஆஸ்பெக்ட்லேயும் அதை என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். நான் மட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அவர் சொல்கிற மாதிரியும் நம்ம புரிஞ்சுக்கலாம். ரைட். ஆனால் இங்கே மோசஸ்க்கு கடவுள் வந்து தன்னுடைய நேமை வந்து சொல்கிற ஒரு இடம் இது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். காடோடைய நேமை வந்து தன்னுடைய லைஃப்பில் வந்து அவர் ஃபஸ்ட் டைமாக ரிசீவ் பண்ணுறாரு. இதுதான் ஆண்டருடைய நேம் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் வவல்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. இதில் ஒரு ஏ, இதில் ஒரு இ, இதில் ஒரு இ, யா, ரைட், யா வே. இதில் ஒரு ஏ, அதில் ஒரு இ ஆட் பண்ணால் தான் யா வே அப்படின்னு மாறும். ரைட். ஆனால் இதுக்கு சரியான மீனிங் இதுதான் அப்படி சொல்லி யாராலையுமே கரெக்டாக இதுதான் அப்படின்னு சொல்ல முடியல. அதனால் தமிழில் எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டான்னு, நான் இருக்கிறராகவே இருக்கிறேன். எது எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை? சொல்லுங்க. எவர் லாஸ்டிங், அன்சேஞ்சிங். நீங்கள் மீனிங் சொல்லிகிட்டே தான் இருக்கலாம், பட் எல்லாத்துக்குமே அன்எண்டிங் தான். டிட்டர்மைண்டாக இதுதான், ஃபிக்ஸ்டாக இதுதான் சொல்ல முடியாது. ஸோ அந்த அவ்வளோ ஒரு கடினமான பதில் அது. இட்ஸ் நாட்
ஈஸி திங். அங்கே வந்து உடனே நான் கிராப்ஸ் பண்ணி இதுதான் அதோட மீனிங் அப்படி டக்கு டக்குன்னு சொல்ல முடியாது. இதுக்கு பின்னாடி வந்து செவரல் மீனிங்ஸ் இருக்குது. ஆமாம் ஆமாம். அது அது வந்து எப்படி சொல்கிறது, பியாண்ட் அவர் காம்ப்ரிஹென்ஷன். அவ்வளோதான். நம்மளுடைய அறிவுபூர்வமான சிந்தனைக்கு தாண்டி கடவுள் இருக்கிறார் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது அங்கே காட் ப்ராமிஸ் பண்ணுறார். என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, நான் ஐ எம் கோயிங் டு ஷோ மை பவர் டு த ஃபேரோ. ஃபேரோ கிட்ட என் பவரை காட்ட போகிறேன்னு சொல்கிறார். இப்போது ஃபைட் எப்படி போக போகுதுன்னா, யாவேவா ஃபேரோவா? இந்த ஃபைட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஏன் இவ்வளோ ஃபைட் பண்ணணும்? ட்ராமாட்டிக்காக ஒரு நாள் வந்து கிளவுடு கொண்டு வந்து மறைச்சிட்டு இவங்களை கூட்டு போயிடலாம்ல. ஏன் ஆண்டவர் ஃபைட் பண்ணணும்? மகிமை வெளிப்படணும். சரி, வேற நான் சொல்றது புரியுதா? கிளவுடு கொண்டு வந்து கோஷேனை தவிர மற்ற எல்லா ஊர்லேயும் வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடலாம்? தே கேன் லீவ் கோஷேன். பட் ஏன் அதை பண்ணலை? அதுதான் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் வணங்குகிற ஆண்டவர் யார் என்பதை புரிஞ்சு கொள்ளணுன்ற கிளாஸ் தான் இந்த எக்ஸோடஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸோடஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளுடைய டெலிவரன்ஸை, கடவுளுடைய வல்லமையை நாம் எல்லாரும் அனுபவபூர்வமாக புரிஞ்சுக்கணுன்றது தான் இந்த போராட்டம். எனக்கும் ஃபேரோக்கும். ஃபேரோன்றது ஒரு சிங்கிள் பர்சன் கிடையாது. ஃபேரோன்றது ஒரு ரெப்ரசன்டேஷன். என்ன ரெப்ரசன்டேஷன்? ஆமாம். இப்போ ஃபேரோ தான் அவங்களுக்கு கடவுள் பார்க்க போனால். ஸோ எகிப்திய வல்லமை, அதிகாரம், இது எல்லாத்தையும் தாண்டி த டிவைன் கிங்ஷிப் யார்கிட்ட இருக்குது? ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத இதெல்லாம் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எப்போ வருதுன்னா, எக்ஸோடஸ் சாப்டர் 15 சாங் ஆஃப் மிரியம் அண்ட் மோசஸ். அங்கே வந்து இந்த அவ்வளவு தியாலஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸையும் அங்கே என்ன பண்ணுறாங்க? கொண்டு வராங்க, பாட்டாக கொண்டு வராங்க. ஸோ இந்த தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அந்த முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டாக இருக்குது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, எக்ஸோடஸ் ஒரு மியர் ஹிஸ்டரி கிடையாது, தியாலஜிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஹிஸ்டரி. வரலாற்றை இறையியல் அடிப்படையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே வந்து முக்கியம். சரி, இப்போது மோசஸோடைய ரெஸ்பான்ஸ். மோசஸோடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு வந்து அவர் ஐ எம் இன்அடிக்குவேட் அப்படின்னு சொல்கிறார். நான் வந்து இன்அடிக்குவேட் சொல்கிறார். அது உண்மையா பொய்யா? அவர் இன்அடிக்குவேட்னு சொல்லி அவர் முடிவு பண்ணுறார். ஏன் அவர் முடிவு பண்ணுறாருன்னா, இஸ் ரெலக்டன்ட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். இதை நம்ம எங்கே பார்க்குறோம்? ஜேக்கப் கிட்ட நம்ம பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஜேக்கப் கிட்ட அந்த ரிலக்டன்ஸ் இருக்குது. தான் மேலே அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லை. இட்ஸ் பார்ட் ஆஃப் காலில் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் சந்திக்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் ஒரு கட்டத்தில் இது என்னால் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணங்கள் நமக்கு வருது. ரைட், அப்படி பார்க்கலாம். அதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, காரணங்களை வரிசையாக சொல்கிறார். ஆனால் அவர் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோன்றதை பற்றி அவர் யோசிக்கலை. ஆனால் அதை விட தான் வந்து காரணங்களை அவர்கிட்ட வரிசையாக சொல்கிறார். ஏன் காரணங்களை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இல்லை எனக்கு வந்து என்னால் இதை செய்ய முடியாது ஃபஸ்ட்டு அதை சொல்கிறாரு. அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சொன்னால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ரைட், எனக்கு வந்து தே ஒன்ட் லிசன் மீ. ரைட். அடுத்து என்ன சொல்கிறாரு? என்னால் இது முடியாது அப்படி சொல்கிறாரு. சரி, அதுக்கு இவருக்கு இன்னொருத்தரை கொடுக்குறாங்க, அசிஸ்டண்ட்டு, அவங்க அண்ணனையே. அப்போது நீ என்ன பண்ணிட்டு ஏறனை உங்கள் கூட ஆரோனை கூட்டு போங்கன்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் கவனிச்சு பாருங்க, ஆரோனை கூட கூட்டு போனது நல்லதா கெட்டது? ஆரோன் டேலண்டானவரா? ஆரோன் நல்ல எஃபிஷியன்ட்டு ஸ்பீக்கரு. இவர் மேலே ஏறின கேப்பில்
அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. என்ன சொல்கிறீங்க? கூட்டத்தை கன்வின்ஸ் பண்ணி எல்லார்ட்டையும் ஜுவல்ஸ் வாங்கிட்டாரு. எவ்வளோ பெரிய டேலண்டான ஆள்! எல்லார்கிட்டையும் ஜுவல்ஸ் வாங்கிட்டார். எல்லார்ட்டையும் ஜுவல்ஸ் வாங்கி அவர் ஒரு இதே கண்டுபிடி செஞ்சிட்டார். ரைட். ஸோ மோசஸ்க்கு ஏற்ற மாதிரி டேலண்டடான பர்சன் ஆரோன். 2 பேரும் சேர்ந்து போங்கன்னு சொல்லி கடவுள் என்ன பண்ணுறாரு, அங்கே அனுப்பி விட்டார். ஸோ அங்கே நடக்குது. அப்படி நடக்கும்போது 18:4:18 அதை மறந்துட்டேன். ரைட், சாரி. சயின்ஸ் கேட்குறார். இன்னொன்று, அங்கே வச்சு அவரை ஒத்துக்கலை யாரும். when he was there people rejected him. ஸோ இப்போ நான் போனாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த டிவைன் நேம் அவர் கேட்குறார். அட்லீஸ்ட் இந்த டிவைன் நேமை போய் நான் சொன்னேன், லைக் அ கோட் வேர்ட் நான் சொன்னாவது அவங்க வந்து என் மேலே ஒரு பயம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அப்படின்னு யோசிக்கிறார். நம்ம ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறது இல்லை பத்தாது, உங்கள் பேரே நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன்றார். ஏன்னா மக்கள் தன்னை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறார். 1, ஃபேரோ என்னை ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினைக்கிறாரு. 2, 3வது அவருக்கே இருக்கக்கூடிய நீங்கள் சொல்கிற பயம், நான் என்ன பேசுவேன் அப்படின்னு பயம். அந்த மீடியேஷன் அக்செப்ட் பண்ணலை. அந்த எப்படி நம்ம போய் இவ்வளோ பேருக்கு போய் பேச போகிறோம். அப்புறம் 3வது கடவுள் மேலே அவருக்கு நம்பிக்கை இல்லை. என்னன்னா, இவங்களை கூட்டிட்டு வந்து இந்த மலையில் ஆராதனை செய்யணும்னு சொல்றாரு. எங்க நீ நிற்கிற இந்த புஷ் இருக்க இடத்துக்கு. இப்போ ஜேக்கப்க்கு இதே தான் இருந்துச்சு. நீ போ, கோ டு லாபான்ஸ் ஹவுஸ். லாபான் வீட்டிலேருந்து உன் ஃபேமிலியெல்லாம் கூட்டிகிட்டு எங்கே வரணும், யூ ஹாவ் டு கம் டு பெத்தேல்னு சொன்னார். அதே தான் இப்போ வந்து சீனாய், திரும்பவும் யூ ஹாவ் டு கம் பேக் டு சீனாய். இது நடக்குமா? சந்தேகம். ஸோ இது எல்லாமே இருக்குது மோசஸ்க்கு. நம்ம இதெல்லாம் தாண்டி கர்த்தர் மோசஸை வந்து முச்செடியில் கூப்பிட்டாருன்னு சொல்லிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் ஆஃப்டர் த கால், அதாவது அந்த கால் இருக்கு பாருங்க. ஆனால் நாம தான் நிறைய நேரத்தில் அந்த காலை வந்து நாம் தயங்குறோம். என்னால் முடியாது, எனக்கு வராது அப்படி சொல்லி தயங்குறோம். ஸோ மோசஸுடைய தயக்கங்கள் பார்க்குறோம்ல, 4 தயக்கம் இருக்குது. ஸோ மோசஸ் வந்து 4 விதமாக தயங்குறாரு. என்னை யாரும் லிசன் பண்ண மாட்டாங்க, எனக்கே எபிலிட்டி கிடையாது, எனக்கு திறமைகள் கிடையாது, ஏன் கூட நீங்கள் சொல்கிறது நடக்குமான்னு எனக்கு தெரியாது, கடவுளே நம்பலை. அதுதான் 4ஆம் அதிகாரத்தில் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடக்க போகுது. நம்ம அதை பார்க்குறோம். ஏன்னா அவரால் வந்து ஃபுல்லாக நம்ப முடியல. 4 ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கடவுள்கிட்ட ஈ ஆஸ்கிங் ஃபார் சைன்ஸ். சைன் கேட்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு விசுவாச குறைவு தான். அவரை பர்னிங் புஷ்ல பார்த்த கடவுள்கிட்டே அவர் என்ன கேட்குறாருன்னா, ஏதாவது எனக்கு ஒரு சைன் கொடுங்கன்னு சொல்லி. சைன் 1, நீ கையை நீட்டுனா நார்மலாக இருக்கும், திருப்பி நீட்டுனா லெப்பர், ஆமாம் கோல் பாம்பு, கை லெப்ரசி. அதுக்கு அடுத்தது 2 அந்த நைல் தண்ணி எடுத்து ஊற்றுனா அது வந்து பிளட்டா, வாட்டர் டர்ன்ஸ் டு பிளட். 3 சைன். இந்த 3 சைனும் இஜிப்சியன் பயப்படுற சைன்ஸ் ஆக்சுவலாக. ரைட். இஜிப்சியன், ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னேக் வந்து அவங்களுடைய காடு. இஜிப்சியனுடைய டிவைன் அனிமலில் ஸ்னேக் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த லெப்ரசி, அவங்க இஜிப்சியன் வந்து ஸ்கின் அந்த டிசீஸ் அதுவும் குறிப்பாக லெப்ரசி வந்து சோசியல் ஸ்டிக்மா இருக்கக்கூடிய ஒரு டிசீஸு. 3வது வந்து அந்த பிளட்டு, நைல் வாட்டர் வந்து பிளட்டாக ஆயிரும்ன்றது கர்ஸ் அவங்களுக்கு. அது நினச்சி அவங்க பயப்படுவாங்க. ஏன்னா அவங்களோட டிவைன் ஆரக்கல்ஸ்லாம் நைல் வந்து ஒரு நாள் என்னவா மாறிடும், பிளட்டாக மாறிடும். நைல் பிளட்டாக மாறிடுச்சுன்னா அது ஒரு பெரிய டிவைன் கர்ஸு. இவங்க எல்லாருமே இறந்துருவாங்க ஆப்வியஸ்லி. இந்த வாட்டர் ரிசோர்ஸ் இல்லைன்னா அவங்க லைஃப் அவ்வளோதான், சுற்றி கடல். ஸோ தே வில் டை. ஸோ இந்த 3 விஷயத்தையும் நீ சாம்பிள் பண்ணி காட்டுன்னு சொல்கிறார் கடவுள். ரைட். இந்த 3மே பண்ணாலே மோசஸ் கிட்டவே யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வரவே மாட்டாங்க. இப்போ இந்த 3 சைனோட அவர் போகிறாரு. ஆனாலும் verse 10 he is not ready to take up the job. அவர் 10 என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே என்னால் பேச முடியாது, நான் திக்கி பேசுவேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, எவ்வளோ பொறுமையே. he tested காடோடைய பேஷன்ஸை வந்து he tested literally. கடவுளுடைய பொறுமையை சோதிச்சு பார்க்குறாரு. ரைட். அடுத்தது அவங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போக சொன்னால் மோசஸ் எங்கே போனார் பார்த்தீங்களா?
மோசஸ் நேராக மாமனார் வீட்டுக்கு போனார். ஆமாம், ஃபாதர் இன் லா ஹவுஸ்க்கு போகிறார். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஈஜிப்ட் இவர் எங்கே போனார்? இந்த விஷயத்தில் ஜேக்கப்புக்கு ஆப்போசிட்டு. ஜேக்கப்பு மாமனார் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆனார். இவர் மாமனார் வீட்டுக்கு மரியாதையாக சொல்லிட்டு உத்தரவு வாங்கிட்டு போனோம், முறைப்படி செய்யணும் எது செஞ்சாலும் சொல்லி அவர் போகிறார். அங்கே போயிட்டு தன்னுடைய ஃபேமிலி, பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு வரார். ஆனால் கடவுள் ஒரு கண்டிஷன் போடுறார். இந்த 3 சைன் உன்னால் பண்ண முடியும், பட் இந்த 3 சைன் பண்ணுறதுனால மட்டும் இந்த லிபரேஷன் நடக்காது. ஏன்னா இந்த பையன் ஓகேன்னு சொன்னதே பெரிய விஷயம், ஜாப் எடுத்துக்கிட்டாப்புல. இப்போ இந்த பையன் மனசில் ஒரு நம்பிக்கை இருக்குது, இந்த 3த்தையும் பார்த்தா அவங்க என்ன பண்ணிடுவாங்க, பயந்துருவாங்கன்ட்டு. அது நடக்காதுன்னு சொல்லிட்டார். இதை சொன்ன உடனே மோசஸ்க்கு கொஞ்சம் என்ன ஆயிடுச்சுன்னா, அகெயின் ஸ்டாப்ட். ஆமாம், ஸ்டே பண்ணிட்டார். இப்போது ஒரு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு விஷயம் நடக்குது. God decided to kill Moses. Why? God decided to kill Moses. Why? அப்படிதானே போட்டிருக்கு. கர்த்தர் வழியிலே மோசேயை கொல்லுவதற்காக வந்தார். என்னெல்லாம் மீன் பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங், அப்படியே புல்ல அரிக்குது இல்லை, அதை இப்போ ஏன்டா பக்குன்னு இருக்கு, என்ன இது இவ்வளோ கரெக்டு தான் டிரான்ஸ்லேஷனும். இதில் ஏகப்பட்ட மீனிங்ஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த கவனன்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அவங்க ஃபேமிலி அவர் கொண்டு வரலன்னு சொல்கிறாங்க சில பேர். என்னென்னா மீடியானைட்ஸ் யாவை வழிபட்டாலும் சர்க்கம்செஷன் பண்ணாமல் அவங்க இருக்கிறாங்க. ரைட், இப்போ சர்க்கம்செஷன் அவங்களுக்கு வந்து பண்ணலை. ஸோ சிப்போரா டக்குன்னு என்ன அப்போ தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒரு குறை இருக்குதுன்றதை அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஒன்று மோசஸோடைய ரெலக்டன்சி, ஸ்டே பண்ணிட்டாரு, ரொம்ப டிலே பண்ணுறாரு. ஏன்னா அந்த தயக்கம் வந்து அவர் என்ன பண்ணது, ஸ்லோ பண்ணாது. ஒன்று. ரெண்டாவது அந்த சர்க்கம்சிஷன் ஒரு ரீசனாக இருக்கலாம். மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டிவைன் ப்ரெசன்ஸ் இருக்குது பாருங்க. அந்த டிவைன் ப்ரெசன்ஸுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர், நம்ம டிவைனோட நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது, தே ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். வி கேனாட் டேக் டிவைன் ப்ரெசன்ஸ் ஆஸ் கிராண்டட். அது ஒரு தியாலஜிக்கல் வியூ. என்னென்னா, இவ்வளோ பெரிய டாஸ்க்கை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்ற ஒரு எண்ணமே அவருக்கு. அதுக்கப்புறம் அவர், அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லாருமே ஒரே நாளில் ஹெட்மாஸ்டர் ஆகலை. அதைத்தான் நம்ம இங்கே பார்த்துக்கணும். இந்த இப்போ நம்ம பார்க்குறோம்ல, ஜெனசிஸ், ஏப்ரஹாம் லைஃப் பார்த்தோம். இது எல்லாத்துலேயுமே இப்போ என்ன பார்த்தோம் தெரியுமா, நம்ம ஒரு நெகட்டிவ், ஒரு ஆர்டினரியான விஷயங்களையும் பார்த்தோம். கரெக்டாக ஏப்ரஹாம் லைஃப்பில், ஈசாக்கு லைஃப்பில், ஜேக்கப் லைஃப்பில், ஜோசப் லைஃப்பில், இங்கே இப்போது மோசஸ் லைஃப்பில் பாசிட்டிவ் மட்டும் இல்லை, நெகட்டிவ்ஸும் இருக்குது, ரிலக்டன்ஸும் இருக்குது. இதெல்லாமே பார்க்குறோம். இது எழுதுனவங்க ஃபுல்லாக பாசிட்டிவாக எழுதணும்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணலை, உண்மையை அவங்க வெளில கொண்டு வராங்க. இந்த இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோசஸ் இன்னொரு தப்பும் பண்ணுறாரு பின்னாடி, வயசாகியும். கரெக்டாக வயசாகியும் ஒரு தப்பு பண்ணிடுறாரு. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஸ்டபன்னஸ் இருக்குது, ஒரு ஸ்டபன்னஸ் இருக்குது. என்ன ஸ்டபன்னஸ் இருக்குன்னா, டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ண மாட்டார், டிசிஷன் எடுத்துட்டாருன்னா அவர் கடவுள் சொன்னாலே மாற்றிக்க தயங்குறாரு. அதுதான் இது. ஸோ அந்த ஸ்டபன்னஸை வந்து சிப்போரா பிரேக் பண்ணுறாங்க. அந்த சர்க்கம்சிஷன் எதை காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறத கேட்குறோம், நாங்கள் வந்து சொல்கிறத கேட்குறோம், எங்கள் ஹஸ்பண்ட் கேட்பாரு, நாங்கள் அவரை அந்த அம்மா அதை ஸ்டெப் எடுக்கிறாங்க, ஃபஸ்ட் ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. வேற என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னொன்று பிளட் சாக்ரிஃபைஸ். அதாவது அந்த காலத்தோட பிலீஃப் சிஸ்டம் என்னன்னா, அந்த டிவைனுக்கு வந்து கடவுள் சொல்றாரு, நீங்க ரத்தம் எங்கெல்லாம் பூசப்பட்டதோ அங்க சங்கார அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத், ஆமா, அது வரமாட்டார். அப்போ அந்த பிளட் ரெடீம்ஸ், அப்போ பிளட் தான் ரெடீம் பண்ணும். ஸோ இங்க கூட உனக்கு ப்ரொடெக்ஷன் என்னதான் கிடைக்குது, த்ரூ பிளட். அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ அப்படின்றத வந்து மோசஸ்க்கு வந்து புரிய வைக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வேற ஏதாவது இன்டர்பிரேஷன் இருக்கா? ரைட், இது ஒரு பார்ட் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய இடம். ரைட், ஆனால் சிப்போரா இவ்வளோ ஒரு ஞானமாக
அந்த இடத்துல வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ரைட். அதுக்கப்புறம் மோசஸ் வந்து நேராக எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேரோ கிட்ட போகிறாரு. ஃபேரோ சொல்கிற அந்த ஃபேரோ கிட்ட பேசுகிறாரு. ஃபேரோ கிட்ட அவங்க பண்ணுற அந்த ரிப்ளை இருக்கு பாருங்க. இந்த அடையாளம்லாம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ஃபேரோ சொன்ன ஒரு விஷயம் சொல்கிறாரு பாருங்க. ஃபேரோ என்ன சொல்கிறாரு பாருங்க. வேர்ஸ் நம்பர் சாப்டர் 5ல் 1 verse 2. அவர் ஒரு ப்ரீஸ்ட்னு இருக்குதுனே, ரெகுவேல். அது ரெண்டு எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க. ஓகே, நான் பார்த்துட்டு வந்துடுறேன், இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு வந்து சொல்லிடுறேன். ஒருவேளை அவருக்கு அது ஒருத்தருக்கே 2 நேமா, பட்டு அவங்க 2 பேர் தனித்தனி பேரா, அதை நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேரோஸோட ரிப்ளை ரொம்ப சூப்பராக இருக்கு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஆர்டர் பண்றதுக்கு அவர் யாரு? அந்த கேள்வி பாருங்க, பவர்ஃபுல் கொஸ்டின். who is he? நான், எனக்கு மேல அத்தாரிட்டி கிடையாது. ஐ ஆம் தி டிவைன் அத்தாரிட்டி. அப்போ இவ பாருங்க, கிளாஷ் ஆரம்பிச்சிச்சு, கிளாஷ் ஆஃப் டைட்டன்ஸ் மாதிரி. நான் தான் அத்தாரிட்டி இங்க, என் சேரு என்ன யார் என்ன பண்ண முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. இப்போ வந்திருக்கிற என்ன சொல்றாருன்னா, உன் சேருக்கு மேல, உன் அத்தாரிட்டிக்கு மேல அவருக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு சொல்றாரு. பட் he is not ready to accept அந்த கொஸ்டின். அப்புறம் நான் ஐ டோன்ட் நோ, எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியாது. அது வந்து ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட், அவருடைய ஃபெய்த் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா, எனக்கு நீ சொல்ற அந்த யெகோவாவை, அந்த கர்த்தரை எனக்கு தெரியாது. அப்படி ஒரு அவருடைய அந்த அந்த ஆளுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் இஸ்ரவேலை என்ன பண்ண மாட்டேன், இந்த 3ம் அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட். நான் தான் யெகோவா, நான் சர்வவல்ல கர்த்தர், என் மக்களை நான் என்னுடைய பவர் என்னன்னு காட்டி கூட்டிகிட்டு வருவேன்னாரு. இவன் என்ன சொல்கிறான், எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, எனக்கு உத்தரவு போடுறதுக்கு அவர் யாரு, நான் உங்களை அனுப்ப மாட்டேன். இவர் என்ன சொன்னாரோ அதுக்கு ஆப்போசிட். அப்படியே கிளாஷ், லாக்கிங் ஆஃப் ஆன்ஸ். நானா நீயா பார்த்துக்கலாம். வில் சி. அந்த ஒரு அந்த ஒரு ஒரு அது சொல்றது என்ன, ஒரு அந்த அத்தாரிட்டி, பவர். நீயா நானா, உங்க ஆண்டவரா நானா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அந்த ஃபேரோ டீல் பண்றான். இது நடக்கும்னு மோசஸ்க்கு முன்னமே தெரியும். அதான் மோசஸ் சொன்னாரு, நான் போக மாட்டேன்னாரு. ரைட். இப்போ நீ வந்து நீ இப்படி கேட்டுட்டல, ரெக்வஸ்ட் பண்ணிட்டல, என்ன பண்றான் பார்த்துக்கோ. டியூட்டி எல்லாம் இப்போ டபுள் டைம்ஸ். இப்போ அவங்களுக்கு கிடையாது, என்ன கிடையாது, ஆமா, அவங்களுக்கு லீவ் டைம் கிடையாது, அவங்களுக்கு ஒர்க் இன்னும் டஃப் ஆகுது, அவங்க வந்து சோம்பேறி ஆயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்டோன்ஸ் ஒர்க்குக்கு யூஸ் ஆகிற அந்த வைக்கோல்லாம் கிடையாது, அவங்களே எடுத்துக்கணும். ரைட். ஸோ அவங்களோட ஹார்டன் பண்ணுறாரு, பயங்கரமாக ஹார்டன் பண்ணுறாரு. அதுக்கு அடுத்தது வந்து அவங்க பாருங்க, இஸ்ரேல் மக்கள் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் 21 சும்மா இருந்த எங்களை, ஆமாம், சும்மா நாங்கள் உண்டு, எங்கள் வேலை உண்டு, எங்கள் சாப்பாடு உண்டுன்னு இருந்தோம். என்னெல்லாம் மோசே பயந்தாரோ அது எல்லாமே நடந்துச்சு. எங்களை சும்மா இருந்தவங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க, எங்கள் வாசனையை கெடுத்துட்டீங்க, எங்கள் பேரை ஸ்பாயில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி மோசஸ் கிட்ட. இல்லை, நினச்சி பாருங்களேன், இப்போ அந்த இடத்துல நீங்கள் இருந்தீங்களா, நான் இருந்தேன்னா என்ன நடக்கும்? ஃப்ளைட் தான். கரெக்டாக. இதுதான் ஊழியத்தில் இருக்க பெரிய பிரச்சனை. நம்ம அவர் சொல்கிறாருன்னு செய்ய போகிறோம், யாருக்காக செய்கிறோமோ அவங்க நம்மளை ஏற்றுக்கல, உலகமும் நம்மளை என்ன பண்ணுது, சாமா. இதுதான் மோசஸோடைய சிச்சுவேஷன். இட்ஸ் நாட் அ வாக் ஓவர் த கேக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம மோசஸை ஹீரோயிக் ஃபிகராகவே பார்த்துட்டோம். சண்டே ஸ்கூலில், நம்ம ட்ராமாஸில், இல்லை, லெட் மை பீப்புள் கோ, அது ஒரு இது இருக்குது, டைலாக், லெட் மை பீப்புள் கோ டைலாக். அப்படியெல்லாம் நடக்கலை. எப்படி அன்னைக்கு நைட்டு மோசையோட டென்ட்டில் என்னெல்லாம் இருந்திருக்கும் மனசில், டென்ட்டில் படுத்துட்டு இருக்கும்போது. இப்போ ஆமாம், எதுக்கு போய் நான் தேவையில்லாத இந்த பிரச்சனை, நான் உண்டு, மாமனார் வீட்டில் செட்டில் ஆயாச்சு, எல்லாமே செட்டில்டு லைஃப், இப்போ நான் எதுக்கு இந்த ஒரு சிக்கலை எடுக்கணும், இல்லை, இந்த இது எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்ற ஒரு ப்ரெஷர் இழுத்து, சும்மா இருந்தனை கொண்டு வந்து இழுத்து, அந்த ஸ்ட்ரகிள் இருக்கு. இந்த ஸ்ட்ரகிளில் தான் சாப்டர் 6 பியூட்டிஃபுல், வீட்டில் போய் படிங்க, டைம் ஆயிடுச்சு. சாப்டர் 6ல் அகெயின் காட் ரிவீல்ஸ் நான் யாருன்றதை அவருக்கு சொல்றாரு. அங்கே என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. 6 8 அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற, நான் யெகோவா,
நான் யெகோவான்றது அவங்களுக்கு தெரியாது. எப்படிலாம் சொல்றார்? நான் உனக்கு சொல்லி அனுப்பிச்ச பேர் கேட்டால் பயப்படுவாங்க நினைச்சியா? இல்லை, அவங்களுக்கு அவங்க தாத்தாக்கள் பேரில் தான் அவங்களுக்கு அறியப்பட்டேன். இப்போ நான் உனக்கு அறியப்பட்டிருக்கிற பேரில் அவங்களுக்கு என்ன பண்ணலை? அறியப்படலை. அதுக்கடுத்து சொல்றார், ஐ ஆம் த லார்ட், ஐ வில் பிரிங் யூ அவுட், ஐ வில் ரெடீம் யூ, ஐ வில் டீச் யூ. அதுக்கடுத்தது ஐ வில் பி யுவர் காட், ஐ வில் பிரிங் யூ இன் டு த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ். ஆமாம், இங்கே நீங்கள் இதை மட்டும் இதான் அசைன்மெண்ட். ஐ எம் கிவிங் யூ அஸ் அசைன்மெண்ட். சாப்டர் 6ல் என்னெல்லாம் தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. சாப்டர் 6 பியூட்டிஃபுல்லாக அந்த கடவுள் அங்கே தான் கடவுள் நிற்கிறார். எங்கே நம்ம சோர்ந்து போகிறோமோ அந்த இடத்துல தான் அவர் நான் யாருன்றதை நமக்கு என்ன பண்ணுறாரு. அப்போ நம்ம இப்போ என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, மோசஸ் ஒரு நாளில் லீடராக உருவாகலை. ஆமாம், அதுக்கு பின்னாடி பல ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எப்படி பவுல் கஷ்டப்பட்டாரோ, பேதுரு கஷ்டப்பட்டாரோ, எல்லாருமே அந்த ஸ்டெப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஹீரோயிசத்தில் ஒரே நாளில் ஏறி என்ன பண்ணலை. பல சர்க்கிள்கள், பல கேள்விகள், பல தடுமாற்றங்கள், பல கொஸ்டின்ஸு, ஒய் லாட், பல ஒய் லாட்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி தான் அவங்க ஒரு லீடராக அவங்களால என்ன பண்ண முடிஞ்சது, வர முடிஞ்சது. இதோடு இன்றைக்கி முடிச்சிடுவோம். நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிடலாம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நீர் தந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளில் சுவாமி, நாங்கள் மோசேவுடைய அழைப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. பல தயக்கங்கள், பலவித கேள்விகள், ஏமாற்றங்கள் இருந்தாலும் மோசே ஒரு மாபெரும் பணியை செய்ய கடவுள் அழைத்தீர் சுவாமி. இன்றும் கடவுள் எங்கள் கரங்களில் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் செய்வதற்கான பலனையும் கிருபையும் எங்களுக்கு தாரும். வழிநடத்தும் ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவர் இயேசு ஜெபம் நல்ல பிதாவே.